அனைவருக்கும் வணக்கம். இன்று வந்து டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான ஆன்சர் கீஸ் வந்து செக் பண்ணிடலாம். அது வந்து ஜூலை 2025 12ஆம் தேதி வந்து நடந்த எக்ஸாம். இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, அதோட நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்து ஏப்ரல் 25ஆம் தேதி வந்தது. எக்ஸாம் வந்து ஜூலை 12ஆம் தேதி நடந்தது. ஓகேங்களா? ஏப்ரல் 25ஆம் தேதி வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது. குரூப் 4 சர்வீஸ்க்கானது. இது எல்லாருமே நம்மளுக்கு தெரிஞ்சது, முடிஞ்சு போன விஷயம் தான். இருந்தாலும் அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இதை அப்ளை பண்ணுற அந்த இடத்துல போய் கொஞ்சம் செக் பண்ணிக்கலான்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. நோட்டிஃபிகேஷன் வந்து 25/4/2025 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு 31 மே மாதம் வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதம் நம்மளுக்கு டைம் இருந்தது. அப்புறம் எக்ஸாம் வந்து நம்மளுக்கு ஜூலை மாதம் 12ஆம் தேதி வந்து எக்ஸாம் நம்ம எல்லாருமே எழுதியிருப்போம். பயங்கர மாடிஃபைடு சிலபஸ் இல்லை அப்டேட்டட் சிலபஸில் வந்து நம்ம எழுதியிருப்போம். அந்த கொஸ்டின் பேப்பரை இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வந்து 2ஆம் தேதி ஜூலை 2ஆம் தேதி வெளியிட்டிருப்பாங்க. 12ஆம் தேதி வந்து எக்ஸாம். 21ஆம் தேதி, அதாவது 9 நாளைக்கு அப்புறம் 21ஆம் தேதி வந்து நம்மளுக்கு ஆன்சர் கீ வந்து அஃபிஷியலாக விட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து 12/7/2025 அன்று. ஆன்சர் கீ வந்து 21/7/2025 அன்று விட்டது. இதில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து அஃபிஷியலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தமிழ் தகுதி தேர்வு, தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. நம்மளுக்கு தெரியும் 100 கொஸ்டின் இருக்கும், 150 மார்க்கு, ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் அப்படின்ட்டு. கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகிருப்போம் இல்லையா? அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது செக் பண்ணிடலாம். முதல் கேள்வி, பிழையான தொடரை கண்டறிய. பிழையான தொடர் வந்து காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. இதில் வந்து லை தப்பு, நா தப்பு இல்லையா? மீதெல்லாம் கரெக்டு. அடுத்தது, வினைமுற்றுகளின் வகைகளோடு பொருத்துக. அதாவது அழிந்தது தீமை அப்படிங்கிறது குணப்பெயர், அற்றது பிறப்புங்கிறது தொழிற்பெயர், நல்லது கை சினைப்பெயர், குளிர்ந்தது நிலம் இடப்பெயர். அழிந்தது தீமை குணப்பெயர் கொண்டது, அற்றது பிறப்பு தொழிற்பெயர் கொண்டது, நல்லது கை அப்படிங்கிறது சினைப்பெயர் கொண்டது, குளிர்ந்தது நிலம் அப்படிங்கிறது இடப்பெயர் கொண்டது. ஓகேவா? செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் கண்டறிய. கேண்மை. கேண்மைனா நட்பு இல்லையா? அதோட அறிஞர் பொருள். செற்றம்னா பகை. அதான் அப்படி முன்ன வந்து நட்புனா பகைன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு பகை அப்படின்னா செற்றம் கொடுத்துட்டு கேண்மை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் வந்து கேண்மை. பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிய. பாடும் பாடலுங்கிறது எதிர்கால பெயரெச்சம். எதிர்கால பெயரெச்சம். நட என்னும் வேர்ச்சொல்லின் வழி உயர்திணை வினையாளனையும் பெயரை கண்டறிய. நட என்னும் வேர்ச்சொல்லின் வழி உயர்திணை வினையாளனையும் பெயரை கண்டறிய. நடந்தவன். நடந்தவன் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஆன்சர். வை என்னும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்றினை கண்டறிய. வை என்னும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்றினை கண்டறிய. வைத்தால். வைத்தால்னா ஏவல் வினைமுற்று. கூற்று 1, ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். காரணம் ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்பன சுட்டெழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுட்டுகிறது. கூற்று ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். காரணம் ஏ, யா, ஆ, ஓ என்பன சுட்டெழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுட்டு காட்டுகிறது. கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்த கேள்வி, அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் என்பன சுட்டு சொற்களாகும். காரணம் இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ, இ, உ வந்துள்ளது. கூற்று அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் என்பன சுட்டு சொற்களாகும். காரணம் இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ, இ, உ வந்துள்ளது. கூற்று சரி, காரணம் சரி. பொருந்தாத இணையை கண்டறிய. பொருந்தாத இணைங்கிறது ஐ அப்படிங்கிறது ஆ. இது வந்து பொருந்தாத இணை. மீதி எல்லாமே பொருந்திருக்கும். ஏ, தா, நா, ரா, நா. அது ஐ, ஆ அப்படிங்கிறது பொருந்தாத இணை. அடுத்ததாக, குரில் நெடி சொற்களுக்கு சரியான சொற்களை கண்டறிய. கணம் 3 சுழினா, கானம் 3 சுழினா. கணம், கானம். கணம் 3 சுழினா போட்டோம்னா அது கூட்டம் அப்படின்னு பேர். கானம் 3 சுழினா போட்டோம்னா கானம் பொன் அப்படின்னு பேர். அடுத்ததாக,
சரியான விடை குறிப்பை தேர்வு செய்க. கூற்று தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். காரணம் 2 சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறிக்கிறது. கூற்று தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். 2 சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறிக்கிறது. கூற்று தவறு, காரணம் தவறு. அடுத்ததாக பின்வருவனவற்றுள் சந்திப்பிழையற்ற சொற்றொடரை தேர்வு செய்க. சந்திப்பிழையற்ற சொற்றொடர் அப்படின்னா அங்கு கேட்டேன். இதில் சந்திப்பிழையெல்லாம் எதுவுமே கிடையாது. அங்கு கேட்டேன், மீதி எல்லாமே தவறு. அங்கு கேட்டேன் என்பது சரியான விடை. அடுத்ததாக காப்பு, செங்கீரை, தாள், சப்பாணி, முத்தம், வருகை, அம்புலி இவற்றை அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. காப்பு, செங்கீரை, தாள், சப்பாணி, முத்தம், வருகை, அம்புலி இவற்றை அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆன்சர் அம்புலி, காப்பு, சப்பாணி, செங்கீரை, தாள், முத்தம், வருகை. அம்புலி, காப்பு, சப்பாணி, செங்கீரை, தாள், முத்தம், வருகை. அடுத்ததாக பிழை திருத்தம். கூற்று ஒரு அணில் மரத்தில் ஏறியது. காரணம் உயிர் எழுத்துகளில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். கூற்று ஒரு அணில் மரத்தில் ஏறியது. காரணம் உயிரெழுத்துகளில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். விடை கூற்று தவறு, காரணம் சரி. அடுத்ததாக ஊர் பெயர்களோடு மருவு சொற்களை பொருத்துக. தேவக்கோட்டை, விடை தேவக்கோட்டை. கோவன்புதூர், கோவை. பூந்தமல்லி, பூனமல்லி. சோழநாடு, சோநாடு. தேவக்கோட்டை அப்படிங்கிறது ஓட்டை. தேவக்கோட்டைங்கிறது தேவ ஓட்டை. கோவன்புதூர், கோவை. பூந்தமல்லி, பூனமல்லி. சோழநாடு, சோநாடு. அடுத்ததாக இருபொருள் தருக. தாரணி, முனுசுலினி. தாரணினா இருபொருள் என்ன? பூமி, உலகம். தாரணினா பூமி, உலகம். அடுத்ததாக ஒரு பொருட்பன்மொழியில் மீமிசை ஞாயிறு என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிய. மீமிசை ஞாயிறு ஒரு பொருட்பன்மொழியில் மீமிசை ஞாயிறு என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருள் என்னன்னா மேல் பகுதி. மீனா மேலே, மிசைனாலும் மேலே, அப்போ மேல் பகுதி தான் குறிக்குது. மேல் பகுதி, மீமிசை மேல் பகுதி. பொருந்தாத சொல்லை கண்டறிதல். முரல், வகுளி, வாழை, வியாழம். முரல், வகுளி, வாழை, வியாழம். இதில் பொருந்தாத சொல் வியாழம். அடுத்ததாக நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒருமொழிகள் 42 ஆகும். கழக தமிழ் அகராதி 1964, பவானந்தர் தமிழ் சொல் அகராதி 1925, வெற்றி தமிழ் அகராதி 1992 ஆகிய இம்மூன்று அகராதிகளை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒருமொழிகள் எத்தனை? 70. நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒருமொழிகள் 42, கழக தமிழ் அகராதி 1964, பவானந்த தமிழ் சொல் அகராதி 1925, வெற்றி தமிழ் அகராதி 1992 ஆகிய இம்மூன்று அகராதிகளை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒருமொழிகள் எண்ணிக்கை எப்படின்னா 70. விடை 70. அடுத்ததாக டேஸ் டேஸ் போட்டு உறவோராயின் உறவோர் ஆக, மடவம் ஆக, மடந்தை நாமே. உறவோராயின் உறவோர் ஆக, உறவோராயின் உறவோர் ஆக, மடவம் ஆக, மடந்தை நாமே. இப்பாடல் வரிகளில் உள்ள எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. உறவோர், மடவம். உறவோர், மடவம் என்பது எதிர்ச்சொல். அடுத்ததாக ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற் குறிகளை கண்டறிக. ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற் குறியை கண்டறிய முக்கார் புள்ளி கொடுக்கணும். முக்கார் புள்ளி. அடுத்ததாக பொறுத்துக. சாந்து அப்படின்னா அறை. சாந்து, அறை. குருவி, ஓப்பு. குருவி, ஓப்பு. சுனை, 2 சுழினை. சுனை வந்தால் குடை. சுனைனா குடை. அருவி, இழிதல். அருவி, இழிதல். சாந்து, அறை, குருவி, ஓப்பு, சுனை, குடை, அருவி, இழிதல். அடுத்ததாக ஒளிமரபு. புல் சிமிழ்க்கும். புல் சிமிழ்க்கும். ஒளிமரபு. புல் அப்படின்னா பறவை இல்லையா, அது சிமிழ்க்கும் அப்படின்றாங்க. அடுத்ததாக பிழையற்ற நிகழ்காலத் தொடரை கண்டறிய. பிழையற்ற நிகழ்காலத் தொடர்னா பூமி சுழல்கிறது. பூமி சுழல்கிறது. அடுத்ததாக கூற்று யானைகள் விரைந்து ஓடியது. காரணம் யானைகள் என்ற பலவின்பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன்பால் விகுதியை இடம்பெற வேண்டும். கூற்று யானை
யானைகள் விரைந்து ஓடியது. காரணம், யானைகள் என்ற பலவின்பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன்பால் விகுதியே இடம்பெற வேண்டும். கூற்று தவறு, காரணம் தவறு. அடுத்ததாக பிறவினைத் தொடரை கண்டறிக. பிறவினைத் தொடர் விடை என்னன்னா, அரசன் மாலை அணிவித்தான். அரசன் மாலை அணிவித்தான். அதாவது அன்பு பாடல் பாடினான், கவின்மொழி திருக்குறள் கற்றால், அடிகள் மறை ஓதினர், அரசன் மாலை அணிவித்தான். பிறவினைத் தொடர் எதுனா அரசன் மாலை அணிவித்தான் என்பது. அடுத்தது எவ்வகை வினை என்பதை கண்டறிய. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும், முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும்? இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும், முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்பொழுது நிகழும் அப்படின்னா, செய்வினை செயப்பாட்டு வினையாக மாறும் பொழுது. செய்வினை செயப்பாட்டு வினையாக மாறும் பொழுது நடைபெறும். அடுத்ததாக வரலாற்றில் ஒயிட் ஹால் என்னும் சொல்லிற்கு இணை கண்டறிய. வரலாற்றியலில் ஒயிட் ஹால் என்னும் சொல்லிற்கு இணையான சொல் கண்டறிய. பிரிட்டானிய அரசு அலுவலகம். விடை பிரிட்டானிய அரசு அலுவலகம். அடுத்ததாக இணையான தமிழ் சொற்களை பொறுத்துக. டார்க் ஃபைபர் அப்படின்னா இருட்டு இலை. டார்க் ஃபைபர்னா இருட்டு இலை. டிமோன் அப்படின்னா பின்னணி நிரல். பின்னணி நிரல். டார்க்கஸ்ட் அப்படின்னா மிகு இருள்மை. டார்க்கஸ்ட் மிகு இருள்மை. டென்சிட்டினா அடர்த்தி. டென்சிட்டி அப்படின்னா அடர்த்தி. அடுத்ததாக புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லிற்கு இணையான கலைச்சொல் தருக. அட்வான்ஸ் புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லிற்கு இணையான கலைச்சொல் கடற்கரை இறக்கம். கடற்கரை இயக்கம். கடற்கரை இயக்கம். அடுத்ததாக பொறுத்துக. ப்ரீ சென்சார்ஷிப் அப்படின்னா முன்தணிக்கை. ப்ரீ சென்சார்ஷிப் அப்படின்னா முன்தணிக்கை. பொசஷன் அப்படின்னா உடைமை. பொசஷன் அப்படின்னா உடைமை. பிரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா நீடனுபோகம். பிரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா நீடனுபோகம். ப்ரீமியம் அப்படின்னா முனைமம். ப்ரீமியம்னா முனைமம். ப்ரீ சென்சார்ஷிப் அப்படின்னா முன்தணிக்கை. பொசஷன் அப்படின்னா உடைமை. பிரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா நீடனுபோகம். ப்ரீமியம் அப்படின்னா முனைமம். கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் சாருக. வெட்டிரன். வெட்டிரன் அப்படின்னா திறனாளர். வெட்டிரன் அப்படின்னா திறனாளர். அடுத்தது கலைச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கிளாசியர்னா பனியாறு. கிளாசியர் அப்படின்னா பனியாறு. அடுத்தது தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள். தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் பகையை நீக்குதல். தனிமரம் காடாதல் இல் அப்படின்னா பகையை நீக்குதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. இக்குறள் உணர்த்தும் பழமொழியை கண்டறிக. அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. இக்குறள் உணர்த்தும் பழமொழி ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே. ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே. அடுத்தது மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிக. மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிக. அடரடி படரடி அப்படிங்கிறது பெருங்குழப்பம். அடரடி படரடி பெருங்குழப்பம். அகட விகடம் அப்படிங்கிறது தந்திரம். அகட விகடம்னா தந்திரம். ஈரொட்டு அப்படின்னா உறுதியின்மை. ஈரொட்டு உறுதியின்மை. கைகூடுதல் அப்படின்னா சித்தி அடைதல். கைகூடுதல்னா சித்தி அடைதல். மரபு தொடரை கண்டறிக. காட்டில் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும். காட்டில் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும். அடுத்ததாக உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிக. அலை ஓய்ந்த கடல் போல் அப்படின்னா அமைதி. அலை ஓய்ந்த கடல் போல் அப்படின்னா அமைதின்னு அர்த்தம். அடியற்ற மரம் போல்னா வீழ்தல். அடியற்ற மரம் போல்னா வீழ்தல். மத்தில் அகப்பட்ட தயிர் போல்னா மனம் உடைதல். மத்தில் அகப்பட்ட தயிர் போல்னா மனம் உடைதல். புயலில் சிக்கிய பூங்கொடி போல்னா நடுங்குதல். புயலில் சிக்கிய பூங்கொடி போல் அப்படின்னா நடுங்குதல். அடுத்தது உகிர் சுற்றி மேல் உலக்கை விழுந்தார் போல. இத்தொடரில் உகிர் சுற்று என்பது நகைச்சுற்று. உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல அப்படின்னு இத்தொடரில் உள்ள உகிர் சுற்று என்பது நகைச்சுற்று. அடுத்தது பொறுத்துக. கால் புக் அப்படின்னா மறு கவனிப்பு பதிவேடு. கால் புக் அப்படின்னா மறு கவனிப்பு பதிவேடு. ரெக்கார்டு இஷ்யூ ரிஜிஸ்டர் அப்படின்னா பதிவேடு வழங்கு குறிப்பேடு. ரெக்கார்டு இஷ்யூ ரிஜிஸ்டர் அப்படின்னா பதிவேடு வழங்கு குறிப்பேடு.
பாப்பர் சியூட் ரிஜிஸ்டர். பாப்பர் சியூட் ரிஜிஸ்டர்னா வரியர் வழக்கு பதிவேடு. வரியர் வழக்கு பதிவேடு அப்படின்னா பாப்பர் ஷூட் ரிஜிஸ்டர். அடுத்து ஃபேர் காப்பி ரிஜிஸ்டர். ஃபேர் காப்பி ரிஜிஸ்டர் செம்மைப்படி பதிவேடு. ஃபேர் காப்பி ரிஜிஸ்டர்னா செம்மைப்படி பதிவேடு. அடுத்தது அடோரிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல். அடோரிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் போற்றுதல். அடோரிங்னா போற்றுதல். அடுத்ததாக தோழன் என்ற பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது. தோழன் என்ற பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது பிரெஞ்சு மொழி. பிரெஞ்சு மொழி. விடை வந்து பிரெஞ்சு மொழி. சரியான இணையை கண்டறிக. தாராபாரதி ஆசி ஜோதி, முடியரசன் வீரகாவியம், கவிமணி இதய ஒளி, ரசிகமணி விரல் நுனி வெளிச்சங்கள். சரியான இணையை கண்டறிக. விடை வந்து முடியரசன் வீரகாவியம் என்பது சரியான விடை. தாராபாரதி ஆசிய ஜோதி, முடியரசன் வீரகாவியம், கவிமணி இதய ஒளி, ரசிகமணி விரல் நுனி வெளிச்சங்கள். விடை வந்து முடியரசன் வீரகாவியம் என்பது சரியான விடை. அடுத்ததாக பூட்கை என்ற சொல்லின் பொருளை தேர்வு செய்க. குறிக்கோள். பூட்கை அப்படின்னா குறிக்கோள் என்று அர்த்தம். அடுத்ததாக உலகத்தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவனார். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவனார். அடுத்ததாக கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிய. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிக. கண்ணெழுத்துக்கள். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதம் வந்து கண்ணெழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஏலாதியில் இடம் பெறாத மருந்து பொருள். ஏலாதியில் இடம் பெறாத மருந்து பொருள் சுக்கு, திப்பிலி, கண்டங்கத்திரி, சிறுநாவற்பூ. விடை கண்டங்கத்திரி வந்து ஏலாதியில் இடம்பெறவில்லை. ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருட்கள் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. சுக்கு, திப்பிலி, கண்டங்கத்திரி, சிறுநாவற்பூ. விடை வந்து கண்டங்கத்திரி. கண்டங்கத்திரிங்கிறது ஏலாதியில் இடம்பெறவில்லை. அடுத்ததாக பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்க. தூற்றின் கண் தூவிய வித்து அப்படிங்கிறது திரிகடுகம். தூற்றின் கண் தூவிய வித்து அப்படின்னா இந்த பாடலின் அடி தூற்றிய கண் தூவின் வித்து வந்து திரிகடுகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்ததாக கூற்று அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. காரணம் ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டு. ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டு. காரணம் ஏ சரி, அதாவது கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்ததாக சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். அடுத்ததாக அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்ய. தகுதியான் வென்று விடல். தகுதியான் அப்படின்னா பொறுமைன்னு அர்த்தம். தகுதியான்னா பொறுமை என்று பொருள். அடுத்ததாக தொடர் அமைக்க. விரிந்தது, விரித்தது. விடை வந்து மாலை நேரத்தில் அள்ளியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகை விரித்தது. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து விரிந்தது, விரித்ததுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்க சரியான வாக்கியம் எங்கே என்ன இருக்குன்னா மாலை நேரத்தில் அள்ளியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த விரிந்ததுங்கிறது இதில் இல்லை. ஓகே, இந்த வாக்கியத்தை பொறுத்தவரைக்கும் இதுதான் கரெக்டு. மாலை நேரத்தில் அள்ளியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. ஸோ இதில் வந்து என்னென்ன விடை கொடுத்துருக்காங்கன்னா மாலை நேரத்தில் அள்ளி இதழ்கள் விரித்தன, மயில் தோகை விரிந்தது. மாலை நேரத்தில் அள்ளி இதழ்கள் விரித்தன, மயில் தோகை விரித்தன. மாலை நேரத்தில் அள்ளியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. மாலை நேரத்தில் அள்ளியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. விடை வந்து மாலை நேரத்தில் அள்ளியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. ஸோ வேற்றுமை உருவெல்லாம் கவனமாக பார்க்கணும். அடுத்தது கூற்று. கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகமாகும். காரணம் இரண்டு சொற்களுக்கு இடையே இக் என்ற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். கூற்று கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகம் ஆகும். காரணம் இரண்டு சொற்களுக்கு இடையில் இக் என்ற ஒற்று மிகுந்துள்ளதால்
கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். கூற்று சரி, காரணமும் சரி. அடுத்ததாக தமிழ்ச்சொல்லை கண்டறிய. காதி, சாவடி, சாம்பார், உடுக்கை. விடை வந்து உடுக்கை. உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் கழுவுதான் நட்பு. அந்த மாதிரி தமிழ்ச்சொல் வந்து உடுக்கை. அடுத்ததாக பொறுத்துக. திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை தமது தமிழகராதியின் பின்னிணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொற்களை கூறியுள்ளவாறு பொறுத்துக. திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை தமது தமிழகராதியின் பின்னிணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொற்களை கூறியுள்ளவாறு பொறுத்துக. போர்த்துகீசிய மொழி வந்து 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தெலுங்கு மொழி 34, அரபு, பாரசீக, இந்துஸ்தானி மொழி வந்து 411, ஆங்கில மொழி 486. திவான் பகதூர் வந்து தமிழகராதியில் பின்னிணைப்பில் வந்து தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொற்களை எத்தனை அப்படின்னு சொல்லி வரிசைப்படுத்தியிருக்காரு போல். அதில் போர்த்துகீசிய மொழி வந்து 6, தெலுங்கு மொழி வந்து 34, அரபு, பாரசீக, இந்துஸ்தானி மொழி வந்து 411, ஆங்கில மொழி வந்து 486. அடுத்தது பெயரச்ச வகையை அறிந்து பொறுத்துக. நிகழ்கால பெயரெச்சம் என்பது ஓடுகிற குதிரை. நிகழ்கால பெயரெச்சம் ஓடுகிற குதிரை. உடன்பாட்டு பெயரெச்சம் அறிந்த பையன். உடன்பாட்டு பெயரெச்சம் அறிந்த பையன். குறிப்பு பெயரெச்சம் அறியாத குழந்தை. குறிப்பு பெயரெச்சம் அறியாத குழந்தை. ஈறு கெடாத பெயரெச்சம். ஈறு கெடாத பெயரெச்சம் அப்படிங்கிறது இல்லாத பொருள். நிகழ்கால பெயரெச்சம் ஓடுகிற குதிரை. உடன்பாட்டு பெயரெச்சம் அறிந்த பையன். குறிப்பு பெயரெச்சம் அறியாத குழந்தை. ஈறு கெடாத பெயரெச்சம் இல்லாத பொருள். ஓலக்கம் என்பதன் சொல்லின் வேர்ச்சொல் வந்து ஓல். ஓலக்கம் என்ற சொல்லின் வேர்ச்சொல் வந்து ஓல். அடுத்ததாக பொறுத்துக. அணிகம் என்பது ஊர்தி. அணிகம்னா ஊர்தி. அணிகம் அதாவது அணிகம் 3 சொல்லி நீ வந்தால் ஊர்தி. அணிகம் அப்படின்னு வந்துச்சுன்னா படையில் ஒரு அளவு. அணிகம் 2 சொல்லி நீ வந்துச்சுன்னா சிவிகை. அணங்கு அப்படின்னு வந்துச்சா காமன். அணிகம்னு சொல்லி 3 சொல்லி நீ வந்துச்சுன்னா ஊர்தி. அணிகம் அப்படின்னு தானாக்கு அப்புறம் வர அந்த நீல வந்துச்சுன்னா படையில் ஒரு அளவு. அணிகம் 2 சொல்லி நீயாக இருந்தால் சிவிகை. அணங்குனா காமன். கூற்று. வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். ஏ, ஏ, யா, ஆ, ஓ என்பன எழுத்துக்கள் வினா எழுத்துக்களாகும். இவ்வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் என குறிக்கலாம். கூற்று. வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். ஏ, ஏ, யா, ஆ, ஓ என்பன என்னும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்களாகும். காரணம் இவ்வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் என குறிக்கலாம். கூற்று சரி, காரணம் சரி. அடுத்ததாக கூற்று. மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துகளிலும் இன எழுத்து உண்டு. காரணம் உயிரெழுத்துகளில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்களாகும். கூற்று. மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துகளிலும் இன எழுத்து உண்டு. காரணம் உயிரெழுத்துகளில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்களாகும். கூற்று சரி, காரணம் சரி. அடுத்ததாக பொறுத்துக. மறுப்பு அப்படின்னா யானை தந்தம். மறுப்பு யானை தந்தம். விறகு ராசிக்கு வரரா. விறகு அப்படின்னா அதாவது இடைநரா. விறகு அப்படின்னா தந்திரம். விறகுனா தந்திரம். மருகன் அப்படின்னா வழி வந்தோன். சீரடி சிறிய அடி. மறுப்பு யானை தந்தம். விறகு தந்திரம். மருகன் வழி வந்தோன். சீரடி சிறிய அடி. அடுத்தது பொறுத்துக. மானி 3 சொல்லி நீ வந்தால் குள்ளன். மானி 3 சொல்லி நீ வந்தால் குள்ளன். 2 சொல்லி நீ மானி வந்ததுன்னா மாமன். மானினா மாமன். கனகம் 3 சொல்லி நான் வந்துச்சுன்னா படை. கனகம் 3 சொல்லி நான் வந்தால் படை. கனகம் 2 சொல்லி நான் வந்தால் பொன். மானி 3 சொல்லி நீ வந்தால் குள்ளன். மானி 2 சொல்லி நீ வந்தால் மாமன். கனகம் 3 சொல்லி நான் வந்தால் படை. கனகம் 2 சொல்லி நான் வந்தால் பொன். அடுத்தது சேர்த்து எழுதுக. பலா கூட்டல் அருமை லட்டுக்கு வரலாம். பலா கூட்டல் அருமை பலா வறுமை வா வரணும். பலா கூட்டல் அருமை பலா வறுமை அப்படின்னு வரணும். அடுத்தது பிரித்து எழுதுக. கங்கௌகம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. கங்கா கூட்டல் ஓகம். கங்கௌகம் என்பது கங்கா கூட்டல் ஓகம் அப்படின்னு பிரிக்கணும். அடுத்ததாக கோரல் கொள்ளுதல் போன்ற பொருள்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிக. கோரல் கொள்ளுதல் போன்ற பொருள்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிக. அடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கோரல் கொள்ளுதல் அப்படிங்கிறது அடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருள்களை தரும் ஓர் எழுத்து. பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருள்களை தரும் ஓர் எழுத்து வந்து வி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் டேஸ் என்ற பெயரால் அழைப்பர். நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் நீரவர்
அதாவது இடைநரா வர்றது. நீரவர், அதான் ராசிக்கு வரும் இல்லையா, அந்த நீரவர் என்ற பெயரால் அழைப்பர். அடுத்ததாக குதிர்தல், இணையான வேறு சொல் அறிய படிதல். குதிர்தல் அப்படின்னா இணையான வேறு சொல் வந்து படிதல். அடுத்ததாக எழுத்துப்பிழையற்ற சொற்றொடரை தேர்க. எலும்பி இருக்க வேண்டுவன எலும்பி இனிதாக தோன்றும் அழகு. இதுதான் எழுத்துப்பிழையற்ற சொற்றொடர். எலும்பி இருக்க வேண்டுவன எலும்பி இனிதாக தோன்றும் அழகு. அதாவது இன்னொரு அடுத்த ஆன்சர் என்ன, எலும்பி இருக்க வேண்டுவன எலும்பி இனிதாக தோன்றும் அழகு. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, லூ வந்து வித்தியாசம் போட்டிருக்காங்க. லூவில் தான் வித்தியாசப்படுத்தி நம்மளுக்கு தவறு எதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த எலும்பு வந்து சிறப்புலகர் லூவில் வரும் இல்லையா, அந்த லூ தான் சரியான விடை. அவ்வளோதான். இந்த லூவில் தான் ட்விஸ்ட் வச்சுருக்கிறாங்க. அந்த லூ வந்து எலும்பி இருக்குன்னு சிறப்புலகர் லூ வரும் இல்லையா, எலும்பி இருக்க வேண்டுவன எலும்பி இனிதாக தோன்றும் அழகு, அதுதான் சரியான விடை. அடுத்ததாக பொருத்தமானதை தேர்வு செய்க. மலை, லட்டுக்கு வரலை. மலை அப்படின்னா வெறுப்பு சிலம்பு பொறுப்பு. வெறுப்பு சிலம்பு பொறுப்பு அப்படின்னா மலையை குறிக்கும். மலை அப்படின்னா லட்டுக்கு வரலை. மலைனா உயர்ந்தோங்க மலை இல்லையா, அந்த மலை. அடுத்ததாக ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. களி, லட்டுக்கு வரலி சிறப்பு லகர்லி. லட்டுக்கு வரலி களினா போர், சிறப்பு லகர்லினா மிகுதி. களின்னு லட்டுக்கு வரலி வந்துச்சுன்னா போர், சிறப்பு லகர்லி வந்தால் மிகுதி. அடுத்ததாக அரைப்புள்ளி அமையும் இடங்கள். கூற்று, கபிலர் பாரியை கண்டார் புகழ்ந்து பாடினார் பரிசு பெற்றார். காரணம், கபிலர் என்ற ஓர் எழுவாயை பல பயணிகளை கொண்டு முடிந்துள்ளன. கூற்று, கபிலர் பாரியை கண்டார் புகழ்ந்து பாடினார் பரிசு பெற்றார். காரணம், கபிலர் ஓர் எழுவாய் பல பயணிகளை கொண்டு முடிந்துள்ளன. கூற்று காரணம் இரண்டும் சரி. அடுத்ததாக ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இவ்வாக்கியத்தில் சரியான இடத்தில் காற்புள்ளிடுக. விடை வந்து ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து, அதுக்கப்புறம் ஒரு கமா வரணும். கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார், கடைசியாக ஒரு முற்றுப்புள்ளி வரணும். அவ்வளோதான். விடை வந்து ஆசிரியர் புகழினியாளிடம் வந்துங்கிற இடத்துல வந்து அப்படிங்கிறதுக்கு அப்புறம் கமா, கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தாருங்கிறது முற்றுப்புள்ளி. அடுத்ததாக பொறுத்துக. விலங்குகள் இளமை பெயர்கள். நவ்வி அப்படின்னா மரி. நவ்வி அப்படின்னா மரி, வள்ளினரியில் வரும் மரி. நவ்வினா மரி. முதலை அப்படின்னா பார்ப்பு. உடும்பு அப்படின்னா ஓந்தி. மீன் கெண்டை அப்படின்னா சினை. மீன் கெண்டையோட இளமை பெயர் வந்து சினை. நவ்வி அப்படிங்கிற விலங்கோட இளமை பெயர் வந்து மரி. முதலையோட இளமை பெயர் வந்து பார்ப்பு. உடும்போட இளமை பெயர் வந்து ஓந்தி. மீன் கெண்டையோட இளமை பெயர் சினை. அடுத்தது புல்லின் உறுப்புகளை கண்டறிய. ஓலை லட்டுக்கு வரலை, அது வந்து புல்லோட ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓலை. அடுத்தது அக்ரிணை தொடரை கண்டறிய. மலர்கள் மலர்ந்தன அப்படிங்கிறது அக்ரிணை தொடர். அக்ரிணை தொடர், சரியான விடை. இன்னும் வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, மக்கள் கூடினர், மாணவர்கள் விளையாடினர், ஆசிரியர்கள் முகழ்ந்தனர், இதெல்லாமே உயர்திணை. அக்ரிணை ஆன்சர் வந்து மலர்கள் மலர்ந்தன. அடுத்ததாக ஒருமைப்பன்மை பிழையறிந்து சரியான தொடர் அறிதல். ஒருமைப்பன்மை பிழையறிந்து சரியான தொடர் அறிதல் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, அவர் கோவிலுக்கு சென்றனர், அது தப்பு தான் இல்லையா, சென்றனர் வந்திருக்கு. மரம் முறிந்து விழுந்தன, பன்மையில் கொடுத்துருக்காங்க விழுந்தனன்னு சொல்லி. சிவகனிடம் விடாமுயற்சி இருந்தது, இது கரெக்டாக ஒருமை கொடுத்துருக்காங்க. அடுத்தது சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினர். அப்போது முதல்ல ஒருமையிலையும் பின்னாடி பன்மையிலையும் கொடுத்துருக்காங்க விளையாடினர் அப்படின்ட்டு. அப்போ அதுவும் தவறு. ஆன்சர் வந்து சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது அப்படிங்கிறது சரி. அடுத்தது கீழ்காண்பவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறிய. இடைச்சொல் தொடர் வந்து அம்மா வாளி அப்படிங்கிறது இடைச்சொல். மீதியெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கடிமணம், அழைத்தனர், உற்றார், நிலவோ காய்ந்தது, அம்மா வாளி அப்படிங்கிறது. விடை வந்து அம்மா வாளி. அடுத்ததாக சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது. ஆன்சர் வந்து பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது. விடை வந்து பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அடுத்ததாக ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்ல கேட்டிருக்காங்க. விஷுவல் ஸ்கேனர் அப்படின்னா கட்புல மேவி. அடுத்ததாக பொறியியலில் ஆங்கரோஜ்
என்னும் ஆங்கிலச் சொல்லிற்கு கலைச்சொல் தருக. ஊன்றுதலை. பொறியியலில் ஆங்கரோஜ் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு கலைச்சொல் வந்து ஊன்றுதலை அப்படின்னு ஆன்சர் இருக்குது. அடுத்ததாக மோனோபோலி கண்ட்ரோல் என்ற கலைச்சொல்லுக்கான தமிழ் சொல்லை கண்டறிக. தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. மோனோபோலி கண்ட்ரோல் அப்படிங்கிற சொல்லுக்கான தமிழ் சொல் வந்து தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. அடுத்தது பொறுத்துக. அபுலியா அப்படிங்கிறது மன உறுதி குறைபாடு. அபுலியா அப்படிங்கிறது மன உறுதி குறைபாடு. அக்கோமியா அப்படிங்கிறது தலைவழுக்கை. அக்கோமியானா தலைவழுக்கை. அப்சிசஸ் அப்சிஸ் அப்சசஸ் அப்படின்னா சீல்கட்டி. அப்சசஸ் அப்படின்னா சீல்கட்டி. அலோஃபிசியா யூனிவர்சலிஸ் அப்படின்னா உடல் வழுக்கை. அலோஃபிசியா யூனிவர்சலிசஸ் அப்படின்னா உடல் வழுக்கை. அபுலியா அப்படின்னா மன உறுதி குறைபாடு. அக்கோமியா அப்படின்னா தலைவழுக்கை. அப்சிசிஸ் அப்படின்னா சீல்கட்டி. அலோபீசியா யூனிவர்சலிசிஸ் அப்படின்னா உடல் வழுக்கை. அடுத்ததாக ஒரு பத்தி கொடுத்து அதை படித்து ஆன்சர் சொல்லியிருக்காங்க. பத்தி படிச்சிடலாம். தென்னிந்தியாவில் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம் நவீன வசதிகளுடன் 15 கோடி மதிப்பீட்டில் மேற்படுத்தப்படும். பெயரை சொல்லும் பொழுதே உற்சாகம் பிறக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையின் அருவிகள் நிறைந்த பகுதி குற்றாலம். தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் மருத்துவ குணம் வாய்ந்த குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். சுற்றுலாத்தல மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் குற்றாலத்திற்கு வருகை புரியும் பயணிகளுக்கு பல்வேறு வசதிகளை ஏற்படுத்த ரூ. 15 கோடி மதிப்பீட்டில் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்படும். ஸோ இப்போ கேள்விகள். தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் அருவியை கண்டறிக. குற்றால அருவி. விடை தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் அருவி வந்து குற்றால அருவி. அடுத்ததாக ஒரு பத்தி கொடுத்துருங்க. தமிழ் வளர்ச்சித்துறை கொள்கை விளக்கக்குறிப்பு 2024-25. 1.6 கனவு இல்லம். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் 97வது பிறந்த நாளை முன்னிட்டு கனவு இல்ல திட்டம் தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டு சாகித்ய அகாடமி ஞானபீட விருது, தொல்காப்பியர் விருது, கலைஞர் மு. கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது தமிழ்நாட்டைச் சேர்ந்தவருக்கு மற்றும் நோபல் பரிசு இலக்கியம் தமிழ்மொழி மற்றும் தமிழ் இலக்கிய பணிகளுக்கு பெற்றிருப்பின் ஆகிய விருதுகளை பெற்ற விருதாளர்களுக்கு 2021-2022 நிதியாண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் ஒவ்வொரு நிதியாண்டிலும் அதிகபட்சமாக 10 விருதாளர்களுக்கு வீடு வழங்கப்படுகிறது. கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருதாளர்களுக்கு இல்லம் வழங்கப்படுகிறது என்பதை கண்டறிய. ஸோ கேள்வி வந்து கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருதாளர்களுக்கு இல்லம் வழங்கப்படுகிறது அப்படின்னா 10. விடை வந்து 10. அடுத்தது கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா என்ற பழமொழியின் பொருள். கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா என்னும் பழமொழியின் பொருள் வந்து குறைத்து மதிப்பிடாதே. அடுத்தது மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொறுத்துக. கடன் கழித்தல் அப்படின்னா மனமின்றி செய்தல். கடை விரித்தல்னா தன்னாற்றலை சொல்லுதல். கச்சை கட்டுதல் அப்படின்னா முரண்படுதல். கக்கல் கரிசல்னா கலங்கல் நீர். கடன் கழித்தல் மனமின்றி செய்தல். கடை விரித்தல் தன்னாற்றலை சொல்லுதல். கச்சை கட்டுதல் முரண்படுதல். கக்கல் கரிசல்னா கலங்கல் நீர். அடுத்ததாக வேலை பிசகு என்னும் மரபு தொடரின் பொருளை கண்டறிக. தீய காலம். வேலை பிசகு பள்ளிக்கு வரும் இல்லையா அந்தலை. வேலை பிசகு என்ற மரபு தொடரின் பொருள் வந்து தீய காலம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஆப்பசைத்த குரங்கதனை போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் சரியான பொருள். ஆப்பசைத்த குரங்கதனை போல அப்படின்னா என்னும் ஓமை தொடர் விளக்கும் உணர்த்தும் சரியான பொருள் வந்து வேதனை. ஆப்போசிட்டாக குரங்கதனை போலனா வேதனை அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக பத்தியிலிருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்கள் ஒருவர் வ.உ. சிதம்பரனார். வ.உ.சி. அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். அவர் வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தார். ஆங்கிலேயரின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர். 1906ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். வ.உ.சி. சென்னைக்கு செல்லும் போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். மேலும் பாரதியாரின் பாடல்களை விரும்பி கேட்பார். கேள்விகள். சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார்? வ.உ. சிதம்பரனார். விடை வந்து வ.உ. சிதம்பரனார். அடுத்த கேள்வி. வ.உ.சி. சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? விடை வந்து பாரதியார். அடுத்ததாக வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் தமிழ், ஆங்கிலம். அடுத்ததாக ப்ரொபோசல் என்ற சொல்லின் இணையான சொல்லை தருக. கருத்துரு. ப்ரொபோசல் என்னும் சொல்லிற்கு இணையான சொல் வந்து கருத்துரு அப்படிங்கிறது. அடுத்தது இரிகேஷன் டெக்னாலஜி என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லறிக. நீர்ப்பாசன தொழில்நுட்பம். இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னா நீர்ப்பாசன தொழில்நுட்பம்.
அடுத்ததாக தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிரான காயிதே-மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழ்ந்துரைத்தவரை கண்டறிக. தமிழக அரசியலில் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே-மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழ்ந்துரைத்தவரை கண்டறிக. யார் புகழ்ந்துரைத்ததுன்னா அறிஞர் அண்ணா. அண்ணா. அடுத்ததாக டி.கே. சிதம்பரனாருடன் தொடர்பில்லாதது எது? டி.கே. சிதம்பரனாருடன் தொடர்பில்லாதது தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளர், வழக்கறிஞர், பேராசிரியர். தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளர், வழக்கறிஞர், பேராசிரியர். தொடர்பில்லாதது அப்படிங்கிறது அவர் பேராசிரியர் கிடையாது. விடை பேராசிரியர். மீதி கரெக்டு. தமிழ் எழுத்தாளர் அவர், திறனாய்வாளர் கரெக்டு, வழக்கறிஞரும் கரெக்டு தான். அடுத்ததாக கூற்று காரணம். கூற்று உவே சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா உவேசா என்று அழைக்கப்படுகிறார். காரணம் அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார். கூற்று உவே சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா உவேசா என்று அழைக்கப்படுகிறார். காரணம் அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார். கூற்று காரணம் ரெண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்கியுள்ளது. விடை அதுதான் விடை. அடுத்தது கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்றை தேர்வு செய்வோம். இந்தியாவில் பேசப்படும் மொழியில் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. 1. 2வது பல கிளை மொழிகளுக்கும் இந்தியாவில் பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது. அது 2வது. 3வது திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் ஹிராஸ் பாரதியார். அடுத்ததாக திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் 3ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் தவறான ஒன்றை தேர்வு சொல்லியிருக்காங்க. 3வது தவறு. திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் ஹிராஸ் பாரதியார் இங்கே கொடுத்துருக்காங்க. குமரில பட்டர் இல்லையா? மீதி எல்லாமே சரிதான். ஸோ இது மட்டும் தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியர். நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார். ஸோ விளம்பிங்கிறது ஒரு இயற்பெயர் இல்லையா? ஸோ அதான் நாகனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை விளம்பி அப்படிங்கிறது ஏதோ ஒன்று விளம்பி நாகனார் தான். விளம்பிங்கிறது அவருடைய ஊரா ஏதோ ஒன்று வரும்னு நினைக்கிறேன். ஓகே. நான்மணிக்கடிகை எனும் நூலை இயற்றிய ஆசிரியர் ஆசிரியரோட இயற்பெயர் நாகனார். இயற்பெயர் நாகனார். அடுத்ததாக 100வது கொஸ்டின். மண்ணோடு இணைந்த மரத்தனையர் என்று வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? மண்ணோடு இணைந்த மரத்தனையர் என்று வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? இரக்கம் இல்லாதவர் அவங்கள தான் சுட்டுறாங்க. அடுத்தது பொது அறிவு. பகுதி இ திறனாய்வு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு. ஸோ சரியான பொறுத்துக. சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு நிதியுதவி அப்படின்னா 16 வயது உட்பட்ட சிறுவர்கள். சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு நிதியுதவி அப்படிங்கிறது 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள். ஆதரவற்ற மற்றும் அனாதை சிறுமிகளை பராமரித்தல் அப்படின்னா 6 to 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள். ஆதரவற்ற மற்றும் அனாதை சிறுமிகளை பராமரித்தல் அப்படின்னா 6 முதல் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள். வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு சேவைகள் திட்டம் அப்படிங்கிறது ஆதரவற்ற கைவிடப்பட்ட மற்றும் தனியான சிறுவர்களுக்கு வழங்குதல். வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு சேவைகள் திட்டம்ங்கிறது ஆதரவற்ற கைவிடப்பட்ட மற்றும் தனியான சிறுவர்களுக்கு வழங்குதல். அடுத்தது சிறுவர்களுக்கு பராமரிப்பு இல்லம் அப்படிங்கிறது 18 மற்றும் 20 வயதுக்கு இடைப்பட்டவர்கள். சிறுவர்களுக்கு பராமரிப்பு இல்லம்ங்கிறது 18 மற்றும் 21 வயதுக்கு இடைப்பட்டவர்கள். அடுத்ததாக 2024-25 ஆண்டை தமிழ்நாடு பொருளாதார ஆய்வு அறிக்கையின்படி அதன் உற்பத்தியை பொறுத்து பின்வருவனவற்றை ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துங்கள். ஸோ ஏறு வரிசை அப்படிங்கிறப்போ 1வது நெல் உற்பத்தி திறன், 2வது மக்காச்சோளம் உற்பத்தி திறன், 3வது எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை மற்றும் கரும்பு உற்பத்தி திறன். ஸோ இதான் அதோட ஏறு வரிசை உற்பத்தி திறன். ஃபஸ்ட்டு நெல், அடுத்து மக்காச்சோளம், அடுத்தது எண்ணெய் வித்து, நிலக்கடலை, கரும்பு இதெல்லாமே. அடுத்ததாக தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம் TNHSRP பற்றிய தவறான கூற்றினை கண்டறிக. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இத்திட்டத்திற்கு உலக வங்கி ஆதரவளிக்கின்றது. 2வது இத்திட்டம் மத்திய மாநில அரசாங்கத்தால் 60:40 என்ற விகிதத்தில் பயன்பாட்டு நிதியுதவி வழங்கப்படுகிறது. அடுத்ததாக இந்த முடிவு அடிப்படையில் அமைந்த திட்டத்தினை தமிழ்நாட்டில் சுகாதாரம் மற்றும் நலத்துறையால் செயல்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக இந்த திட்டம் SDG 9 இலக்கை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது.
ஸோ எது எது தவறான கருத்து அப்படின்னா, இரண்டாவதாக சொன்னது, இந்த திட்டம் மத்திய மாநில அரசாங்கத்தால் 60க்கு 40 என்ற விகிதத்தில் பயன்பாட்டு நிதியுதவி வழங்கப்படுகிறது என்பது தவறு. அடுத்ததாக, இந்த திட்டம் SDG 9 இலக்காக அடைவதை நோக்கமாக கொண்டது. இதுவும் தவறு தான். மீதி 2 வந்து இந்த தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம், அதுக்கு இத்திட்டத்திற்கு உலக வங்கி ஆதரவு அளிக்கிறதுங்கிறது சரி. இந்த திட்டத்தின் அடிப்படையில் அமைந்த திட்டத்தின் தமிழ்நாட்டின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை செயல்படுத்தப்படுகிறதுங்கிறது சரி. அடுத்ததாக, கூற்று காரணம். கூற்று அரசு புறம்போக்கு நிலங்களை தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் வழங்குவதன் வாயிலாக அரசின் நிதி வருவாயினை பெருக்கிக் கொள்ளலாம் என்கிற 1892ஆம் ஆண்டிய திரன்மென்ஹீர் அறிக்கையினை ஏற்றுக்கொண்டது. காரணம், மனிதநேயமிக்க நபர்கள் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களின் கல்வியினை மேம்படுத்தும் பொருட்டு பஞ்சமர் பள்ளிகளில் செங்கல்பட்டில் உள்ள பஞ்சமர் நிலங்களில் நடத்தி வந்தனர். இதுக்கு ஆன்சர் கூற்று சரி, அசர்ஷன் ரைட்டு, ரீசன் தப்பு. அதாவது, அரசு புறம்போக்கு நிலங்களை தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் வழங்குவதன் மூலம் அரசின் நிதி வருவாயினை பெருக்கிக் கொள்ளலாம் என்கிற 1892ஆம் ஆண்டிய திரன்மஹீர் அறிக்கையினை ஏற்றுக்கொண்டதுங்கிறது சரி. மனிதநேயமிக்க நபர்களால் சமூக மக்களின் கல்வியினை மேம்படுத்தும் பொருட்டு பஞ்சமர் பள்ளிகளை செங்கல்பட்டில் உள்ள பஞ்சமி நிலையங்களில் நடத்தி வந்தனர் அப்படிங்கிறது தவறு. ஸோ இதுக்கான காரணம் இது இல்லை அப்படிங்கிறாங்க, அவ்வளோதான். அடுத்தது, பின்வருவனற்றில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளதை கண்டறிக. முதலாவதாக, லோக்பால் லோக் ஆயுதா திட்டம் நடைமுறைக்கு வந்த காலம் ஜனவரி 16, 2014 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அக்டோபர் 10, 2004. இந்திய தேர்தல் ஆணையம் சட்டப்பிரிவு 324. இந்திய தேசிய ஒருங்கிணைப்பு ஆணையம் 1960. இதில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அக்டோபர் 10, 2004ங்கிறது தவறு. இந்திய தேசிய ஒருங்கிணைப்பு ஆணையம் 1960ங்கிறது தவறு. மீதி லோக்பால் ஆயுத திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலம் ஜனவரி 16, 2014ங்கிறது சரிதான். அடுத்தது, இந்திய தேர்தல் ஆணையம் சட்டப்பிரிவு 324ங்கிறதும் சரிதான். அடுத்தது, சூரிய கர் முஃப்ட் பிஜ்லி யோஜனா இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், வீட்டுக்கூரைகளில் சூரிய மின்சாரம் நிறுவுவது. சூரிய கர் முஃப்ட் பிஜ்லி யோஜனா அப்படிங்கிறது வீட்டுக்கூரையில் சூரிய ஒளி மின்சாரம் நிறுவுவது. அடுத்தது, கூற்று காரணம். கூற்று 1793 கார்ன்வாலிஸ் பிரபு கிழக்கிந்திய வணிக குழுவின் ஆட்சியின் கீழ் ஜமீன்தாரி முறை கொண்டு வரப்பட்டது. காரணம், இம்முறையினால் ஜமீன்தார்கள் முழு நிலத்தின் உரிமையாளர்களாக தங்களை அறிவித்துக் கொண்டனர். ஸோ இதுக்கு டி ஆன்சர். ரெண்டுமே சரி. அதாவது கூற்று காரணம் ரெண்டும் சரி. ஆனால் காரணம் கூற்றின் சரியான விளக்கம். அதாவது 1793 கார்ன்வாலிஸ் பிரபு கிழக்கிந்திய கம்பெனி வணிக குழுவின் ஆட்சியின் கீழ் ஜமீன்தாரி முறை கொண்டு வரப்பட்டதுங்கிறது சரிதான். இம்முறையினால் ஜமீன்தார்கள் முழு நிலத்தின் உரிமையாளர்களாக தங்களை அறிவித்துக் கொண்டனர் என்பதும் சரிதான். அடுத்தது, கூற்று காரணம். இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரியானது விரிவான பல படிகளை இலக்கு அடிப்படையில் ஒவ்வொரு மதிப்பு கூட்டின் போது விதிக்கப்படுகிறது. காரணம், இதன் நோக்கம் ஒரே வரி, ஒரே சந்தை, ஒரே நாடு என்பதாகும். இதுக்கு ஆன்சர் பி. அதாவது, கூற்று காரணம் ரெண்டுமே சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கம். அதாவது, இந்தியாவின் சரக்கு மற்றும் சேவை வரியானது ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், GST தான் சொல்கிறாங்க. இந்தியாவின் சரக்கு மற்றும் சேவை வரியானது விரிவான பல படிகளில் இலக்கு அடிப்படையில் ஒவ்வொரு மதிப்பு கூட்டின் போது விதிக்கப்படுகிறது. இதன் நோக்கம் ஒரே வரி, ஒரே சந்தை, ஒரே நாடு. ரெண்டுமே சரிதான், சரியான விளக்கமும் கூட. அடுத்தது, கீழ்கண்ட நிதி அமைச்சர்களை அவர்களின் பட்ஜெட் ஆண்டை அடிப்படையாக கொண்டு காலவரிசைப்படுத்துக. திரு பன்னீர்செல்வம், டாக்டர் நெடுஞ்செழியன், திரு பழனிவேல் தியாகராஜன், திரு தங்கம் தென்னரசு. விடை முதல்ல டாக்டர் நெடுஞ்செழியன், அடுத்ததாக திரு பன்னீர்செல்வம், அடுத்ததாக திரு பழனிவேல் தியாகராஜன், அடுத்ததாக திரு தங்கம் தென்னரசு. 2, 1, 3, 4 ஆன்சர். ஃபஸ்ட்டு டாக்டர் நெடுஞ்செழியன் வராங்க, அடுத்ததாக திரு பன்னீர்செல்வம் வராங்க, அடுத்ததாக திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வராங்க, அடுத்து திரு தங்கம் தென்னரசு அவர்கள். அவ்வளோதான். அடுத்ததாக, கூற்று 1966-69 கால திட்ட காலம் ஆண்டு திட்டம் அல்லது திட்ட விடுமுறை காலம் என்று அழைக்கப்படுகிறது. 1966 to 69 திட்ட காலம் ஆண்டு திட்டம் அல்லது திட்ட விடுமுறை காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் சீனா மற்றும் பாகிஸ்தானோடு ஏற்பட்ட பெரிய மோதல்கள் இது காரணமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் சி. அதாவது, கூற்று காரணம் ரெண்டுமே சரி. ஆனால் ரீசன் அதுக்கான கூற்றுக்கான சரியான விளக்கமாக ஆகும். 1966 69 திட்ட காலம் தான் ஆண்டு திட்டம் அல்லது திட்ட விடுமுறை காலம்னு சொல்கிறோம். ஏன்னா சீனா மற்றும் பாகிஸ்தானோடு ஏற்பட்ட 2 பெரிய மோதல்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான், ரெண்டுமே கரெக்டு.
அடுத்தது கூற்று தமிழகத்தில் வாழ்ந்த மூவேந்தர்களின் பெருமை ஆட்சித்திறம் பற்றிய ஒரு சில கருத்துக்களை மட்டுமே திருவள்ளுவர் தமது குறட்பாக்களில் தந்துள்ளார். காரணம் மன்னர்களின் ஆட்சித்திறம் பற்றிய கருத்துக்களை கூற வேண்டும் என கருதினார். ஸோ கூற்று வந்து தவறு, ஆனால் காரணம் சரி. அதாவது தமிழகத்தில் வாழ்ந்த மூவேந்தர்களின் பெருமை ஆட்சித்திறம் பற்றிய ஒரு சில கருத்துக்கள் மட்டும் திருவள்ளுவர் குறட்பாக்களை தந்துள்ளார் அப்படிங்கிறது தவறு. மன்னர்களின் ஆட்சித்திறம் பற்றிய கருத்துக்களை கூற வேண்டும் என கருதினார்ங்கிறது சரி. அடுத்ததாக திருக்குறளில் அமைந்துள்ள துறவியல் அதிகாரத்தின் எண்ணை குறிப்பிடுக 13. திருக்குறளில் அமைந்துள்ள துறவியல் அதிகாரத்தின் எண்கள் வந்து 13. அடுத்தது வள்ளுவரும் குறளும் என்ற நூலின் ஆசிரியர் வந்து கி.ஆ.பெ. விஸ்வநாதம். வள்ளுவரும் குறளும் என்ற நூலின் ஆசிரியர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம். அடுத்ததாக திருவள்ளுவர் உருவத்தினை முதலில் ஓவியமாக வரைந்தவர் யாருன்னா வேணுகோபால் சர்மா. வேணுகோபால் சர்மா தான் திருவள்ளுவர் உருவத்தினை முதலாக ஓவியமாக வரைந்தவர். அடுத்ததாக சரியான இணையை கண்டறிய சொல்லியிருக்காங்க. நியூ இந்தியா பாரதியார், தேசபக்தன் வ.உ. சுப்பிரமணியன், நவசக்தி திருவி கல்யாண சுந்தரம், தி ஹிந்து ஜி. சுப்பிரமணியம். சரியான இணை வந்து தேசபக்தன் வ.உ. சுப்பிரமணியன்கிறது சரி, நவசக்திங்கிறது திருவி கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறது சரி. இது ரெண்டும் தான் சரி. மீதி வந்து தி ஹிந்து ஜி. சுப்பிரமணியம், நியூ இந்தியா பாரதியாருங்கிறது தவறு. ஸோ தேசபக்தன் வ.உ. சுப்பிரமணியன் சரி, வ.வே. சுப்பிரமணியன். அடுத்து நவசக்தி திருவி கல்யாண சுந்தரம் சரி. அடுத்ததாக பிரம்மஞான சபை பற்றி சரியான விளக்கங்களை தேர்வு செய்க. முதல் வந்து மேடம் பிளாவஸ்கி மற்றும் கர்னல் H.S. ஆல்காட் என்பவரால் பிரம்மஞான சபை நியூயார்க்கில் தொடங்கப்பட்டது. 1888 இந்தியாவில் அன்னிபெசன்ட் அம்மையாரால் இதில் இணைந்தார். இதன் தலைமையகம் சென்னை அடையாறில் உள்ளது. ஸோ சரியான வாக்கியங்கள் வந்து மேடம் பிளாவஸ்கி மற்றும் கர்னல் H.S. ஆல்காட் ஆகியோரால் பிரம்மஞான சபை நியூயார்க்கில் தொடங்கப்பட்டது சரி. இதன் தலைமையகம் வந்து சென்னை அடையாறில் இருக்கிறது சரி. 1888 இந்தியாவில் அன்னிபெசன்ட் அம்மையார் இணைந்தார்ங்கிறது தவறு. கூற்று காரணம் 1925 ஈவேரா பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். காரணம் வந்து சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் நியூ இந்தியா ஆகும். ஸோ கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. 1925 ஈவேரா பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் சரி. சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் நியூ இந்தியா கிடையாது, குடியரசுன்னு நினைக்கிறேன் இல்லையா. அடுத்ததாக கீழ்கண்ட கூற்றுகளில் கருத்தில் கொண்டு தவறான விடையை கண்டறி. தவறு எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. 1798 செப்டம்பர் 1 அன்று மேஜர் பானமேன் தன்னை கட்டபொம்மன் பாளையங்கோட்டையில் சந்திக்கும்படி இறுதி எச்சரிக்கை விடுவித்தார். ரெண்டாவதாக கட்டபொம்மனின் கோட்டை 500 அடி நீளத்திலும் 300 அடி அகலத்தில் முழுவதும் மண்ணால் கட்டப்பட்டிருந்தது. அடுத்ததாக 1999 செப்டம்பர் 16 அன்று பானர்மேன் கட்டபொம்மனை கைத்தாறு என்னும் இடத்தில் பாளையக்காரர் கூடியிருந்த அவையில் விசாரணை செய்தார். அடுத்ததாக 1999 ஜூன் 1 அன்று கட்டபொம்மன் 500 ஆட்களுடன் சிவகங்கை சென்றார். இதில் தவறான விடை எது அப்படின்னா 1798 செப்டம்பர் 1 அன்று மேஜர் பானர்மேன் தன்னை கட்டபொம்மன் பாளையங்கோட்டையில் வந்து சந்திக்கும்படி இறுதி எச்சரிக்கை விடுத்தார் அப்படிங்கிறது தவறு. அடுத்ததாக 1799 செப்டம்பர் 16 அன்று பானர்மேன் கட்டபொம்மனை கைத்தாறு என்னும் இடத்தில் பாளையக்காரர் கூடியிருந்த அவையில் விசாரணை செய்தாருங்கிறது தவறு. மீதி 2 கட்டபொம்மன் கோட்டை வந்து 500 அடி நீளத்திலும் 300 அடி அகலத்திலும் முழுவதும் மண்ணால் கட்டப்பட்டிருந்தது சரி. 1799 ஜூன் 1 அன்று கட்டபொம்மன் 500 ஆட்களுடன் சிவகங்கை சென்றாருங்கிறதும் சரி. சரியான வாக்கியங்களை தெரிவு செய்க. காங்கிரஸ் கட்சி 1923 சென்னையில் நடந்த தேர்தலை புறக்கணித்தது. சுயராஜ்ய கட்சி 11 இடங்களை வெற்றி பெற்றது. சென்னையில் நீதி கட்சி அமைச்சரவை அமைத்தது. காமராஜர் சென்னையில் ஒத்துழைமை இயக்கத்தை வழிநடத்தினார். இதில் காங்கிரஸ் கட்சி 1923 சென்னையில் நடந்த தேர்தலை புறக்கணித்தது சரி. சுயராஜ்ய கட்சி 11 இடங்களை வெற்றி பெற்றது சரி. சென்னையில் நீதி கட்சி அமைச்சரவை அமைத்தது சரி. காமராஜர் சென்னையில் ஒத்துழைமை இயக்கத்தை வழிநடத்தினார்ங்கிறது தவறு. அடுத்து பொறுத்துக. காரைக்கால் அம்மையார் மூத்த திருப்பதிகங்கள். காரைக்கால் அம்மையார் மூத்த திருப்பதிகள் ஆண்டாள் பாவைப்பாட்டு. ஆண்டாள் பாவைப்பாட்டு. அரங்கநாத முதலியார் கட்சி கலம்பகம். அரங்கநாத முதலியார் கட்சி கலம்பகம். சேரமான் பெருமாள் நாயனார் திருவந்தாதி. சேரமான் பெருமாள் நாயனார் வந்து திருவந்தாதி. காரைக்கால் அம்மையார் மூத்த திருப்பதிகங்கள் ஆண்டாள் பாவைப்பாட்டு. அரங்கநாத முதலியார் கட்சி கலம்பகம். சேரமான் திருமால் நாயனார் திருவந்தாதி. அடுத்ததாக கீழ்கண்ட சிவலை அகழாய்வு வாக்கியத்தில் பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுக்கவும்.
சிவகலை அகழாய்வு தாமிரபரணி ஆற்றின் வடக்கு கரையில் அமைந்துள்ளது. சிவகலை பகுதியில் வாழ்ந்த தமிழ் சமூகம் மிக பழமையானதாக கருதப்படுகிறது. செம்பு மற்றும் தங்கத்திலான பொருட்கள் இங்கு கிடைக்கப்படுகிறது. இது பொருத்தமான பதில்ங்கிறது. சிவகலை அகழாய்வு தாமிரபரணி ஆற்றின் வடக்கு கரையில் அமைந்துள்ளதுங்கிறது பொருத்தம். அடுத்தது சிவகலை பகுதியில் வாழ்ந்த தமிழ் சமூகம் மிகவும் பழமையானதாக கருதப்படுகிறது பொருத்தம். செம்பு மற்றும் தங்கத்திலான பொருட்கள் இங்கே கிடைக்கப்பட்டதுங்கிறது பொருத்தம் இல்லை. அடுத்ததாக குறியிடாத ஆர்என்ஏ என்சிஆர்என்ஏ என்ன முக்கிய பங்கு வகிக்கிறதுனா மரபணு கட்டுப்பாடு, ஜீன் ரெகுலேஷன். குறியிடாத ஆர்என்ஏ அப்படிங்கிறது மரபணு கட்டுப்பாடில் முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்ததாக சரியான இணையை தேர்ந்தெடுக்க. 5 உலக வகைப்பாடு RH விட்டார்கெர், 6 உலக வார்ப்பாடு கார்ச்சல் வெய்சி மாப்பா மற்றும் பலர் அப்படின்னு சொல்கிறாங்களே. 4 உலக வகைப்பாடு கார்லஸ் நேஸ், 3 உலக வகைப்பாடு எர்னஸ்ட் ஹெக்கல். இதில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 உலக வகைப்பாடு RH விட்டாக்கெர் அப்படிங்கிறது சரி. 5 உலக வகைப்பாடு RH விட்டாக்கெர். 6 உலக வகைப்பாடுங்கிறது கார்னல் வெய்சி, அப்புறம் அவங்க எல்லாருமே அவங்க கூட டீம் அப்படி சொல்லுவாங்க. கார்ல் வெய்சி சரி. அடுத்து 3 உலக வகைப்பாடு எர்னஸ்ட் ஹெக்கல் சரி. 4 உலக வகைப்பாடு கார்லஸ் நேஸ் தவறு. அடுத்ததாக சம்மு 0.1 m மோலார் செறிவுடைய வலிமை குறைந்த அமில கரைசல் 25 டிகிரி செல்சியஸில் 1.20% 1.20% பிரிகை அடைகிறது எனில் பிரிகை மாறிலி மதிப்பு வந்து விடை 1.44 × 10⁻⁻5. 0.10 மோலார் செறிவுடைய வலிமை குறைந்த அமில கரைசல் 25 டிகிரி செல்சியஸில் 1.20% பிரிகை அடைகிறது எனில் பிரிகை மாறிலி மதிப்பு வந்து 1.44 × 10⁻⁻5. அடுத்ததாக இஸ்ரோவால் GSLV F-15 ராக்கெட் ஏவப்பட்ட தினம் ஜனவரி 29, 2005. ஜனவரி 29, 2025 இஸ்ரோவால் GSLV F-15 ராக்கெட் ஏவப்பட்ட தினம். அடுத்ததாக தவறாக பொருந்தியுள்ளது எதுன்னு கேட்குறாங்க. டிரான்ஸ் சைபீரியன் இருப்பு பாதை, இது பால்டிக் கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கிறது. அடுத்தது டிரான்ஸ் காஸ்பியன் வந்து இருப்பு பாதை, இது மத்திய ஆசியாவையும் ஜப்பானையும் இணைக்கிறது. அடுத்ததாக கனேடியன் பசிபிக் இருப்பாதை, இது அட்லாண்டிக் பெருங்கடலையும் இந்திய பெருங்கடலையும் இணைக்கிறது. டிரான்ஸ் கான்டினென்டல் இருப்பு பாதை, இது பியூனஸ் ஏர்ன்ஸ் நகரத்தையும் வால்பாரைசோ நகரத்தையும் இணைக்கிறது. இதில் தவறாக பொருந்தி இருக்கிறது வந்து 3வது தான். அதாவது கனேடியன் பசிபிக் இருப்பு பாதைங்கிறது அட்லாண்டிக் பெருங்கடலையும் இந்திய பெருங்கடலையும் இணைக்கிறதுங்கிறது தவறு. மீதி எல்லாமே சரி. அதாவது டிரான்ஸ் சைபீரியன் இருப்பு பாதை வந்து பால்டிக்லையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கிறது சரி. டிரான்ஸ் காஸ்பியன் இருப்பு பாதை வந்து மத்திய ஆசியாவையும் ஜப்பானையும் இணைக்கிறது சரி. டிரான்ஸ் கான்டினென்டல் இருப்பு பாதை வந்து பியூனஸ் ஐரன்ஸ் நகரத்தையும் வால்பரைசோ நகரத்தையும் இணைக்கிறதுங்கிறது சரி. கனேடியன் பசிபிக் இருப்பு பாதை வந்து அட்லாண்டிக் பெருங்கடலையும் இந்திய பெருங்கடலையும் இணைக்கிறதுங்கிறது தவறு. அடுத்தது இந்திய அரசியலமைப்பு 42வது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் யாருன்னா இந்திரா காந்தி. இந்திய அரசியலமைப்பில் 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் இந்திரா காந்தி. அடுத்ததாக கூற்று காரணம். கூற்று பல்லவர்கள் மரம், சுதை, சுலோகம், செங்கல் போன்ற கட்டுமான பொருட்கள் இன்றி குடைவரை கோயில்கள் உருவாக்கினர். காரணம் கருங்கலை ஒன்றின் மேல் ஒன்று அடுக்கி சுண்ணம் சேர்க்காமல் கட்டப்படும் கட்டடங்களுக்கு கற்றளிகள் என்று பெயர். கூற்று காரணம் இரண்டும் சரி. அதாவது பல்லவர்கள் மரம், சுதை, உலோகம், செங்கல் போன்ற கட்டுமான பொருட்கள் இன்றி குடைவரை கோயில் உருவாக்கினர் சரி. கருங்கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி சுண்ணம் சேர்க்காமல் கட்டப்படும் கட்டடங்களுக்கு கற்றளிகள் என்று பெயர், அதுவும் சரிதான். தவறான இணை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தென் திராவிட மொழி மலையாளம், கிழக்கு திராவிட மொழி முண்டா, நடு திராவிட மொழி தெலுங்கு, வட திராவிட மொழி குருக். இதில் தவறான இணை என்ன அப்படின்னா கிழக்கு திராவிட மொழி முண்டா அப்படிங்கிறது தவறு தான். மீதி வந்து தென் திராவிட மொழி வந்து மலையாளம் கரெக்டு தான். நடு திராவிட மொழி தெலுங்கு கரெக்டு தான். வட திராவிட மொழி வந்து குருக் கரெக்டு தான். கிழக்கு திராவிட மொழி முண்டாங்கிறது தவறு. அடுத்ததாக கூற்று காரணம். ரவீந்திரநாத் தாகூர் தனது சர்பட்டத்தை துறந்தார். காரணம் 13 ஏப்ரல் 1919 அமிர்தசரஸில் நகரில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்றது. ஸோ நம்மளுக்கு தெரியும் இது ரெண்டுமே கரெக்டு தான் அப்படின்னு. கூற்று காரணம் சரி. காரணம் வந்து கூற்றை சரியான விளக்கம். ரவீந்திரநாத் தாகூர் சர்பட்டத்தை துறந்தார். ஏப்ரல் 13, 1919 அமிர்தசரஸில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை தினம் நடைபெற்றது. அடுத்தது கூற்று இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாடு 1885 டிசம்பர் 28 பம்பாயில் கூடியது. காரணம் தமிழ் பகுதியில் வந்து 21 பேர் கலந்து கொண்டனர். கூற்று சரி, காரணம் சரி. ஆனால் காரணம் கூற்றுவிற்கு சரியான விளக்கம் அல்ல என்பதும் சரி.
அதாவது இதுக்கு சரியான விளக்கம் இல்லை அப்படிங்கிறது சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று சரி. இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாடு 1950 டிசம்பர் 28 பம்பாயில் கூடியது சரி. காரணம் சரி. தமிழ்நாடு பகுதியிலிருந்து 21 பேர் கலந்து கொண்டனர். ஆனால் காரணம் வந்து கூற்றுவிற்கு சரியான விளக்கம் இல்லை அப்படிங்கிறது தான் சரி. அதாவது சரியான விளக்கம் இல்லைங்கிறாங்க, அவ்வளோதான். அடுத்தது சிந்து நாகரிகம் கொடுத்து பின்வரும் கூற்றுகளில் உண்மையானவை எதை கேட்டாங்க. 1920 மார்டிமர் வீலர் ஹரப்பா பகுதியில் அகழாய்வு நடத்தினார். மிக நீளமாக கருதப்படும் எழுத்துத்தொடர் 26 குறியீடுகளை கொண்டுள்ளது. பிராகிருத மொழிகளுக்கு மெலுக்கா என்ற சொல் வந்து சிந்து பகுதியை குறிக்கிறது. ஸ்டீரைட் கல்லில் அமைந்துள்ள மதகுரு மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்டது. இது உண்மை அப்படின்னா மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்துத்தொடர் 26 குறியீடுகளை கொண்டது அப்படிங்கிறது சரி. ஸ்டீரைட் கல்லில் அமைந்துள்ள மதகுரு அரசன் மொகஞ்சதாரோ கண்டெடுக்கப்பட்டது சரி. மீதி வந்து 1920 மார்டிமர் ஹீலர் பகுதியில் அகழாய்வு நடத்தினார் தவறு. பிராகிருத மொழியில் மேலுக்கா அப்படின்ற சொல் சிந்து பகுதி குறிக்கிறது தவறு. அப்போ சரியது மிக நீளமாக கருதப்படும் எழுத்தோடு 26 குறியீடுகளை கொண்டுள்ளது கரெக்டு. ஸ்டீரைட் கல்லில் அமைந்துள்ள மதகுரு அரசன் மொகஞ்சதாரோ கண்டெடுக்கப்பட்டது கரெக்டு. புதியதாக பதவியேற்றுள்ள இந்திய தலைமை ஆணையரை பற்றிய சரியான கூற்று என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஞானேஷ்குமார் பிப்ரவரி 19, 2025 அன்று இந்தியாவின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றார். அவர் 1989ஆம் ஆண்டு இந்திய ஆட்சி பணியின் கேரள பிரிவு அதிகாரியானார். கேரள அரசின் செயலாளராக பல்வேறு துறைகளை கையாளும் பொறுப்பை பெற்றார். இதில் சரியான கூற்று என்ன அப்படின்னு கேட்டால், ஞானேஷ்குமார் பிப்ரவரி 19, 2025 அன்று இந்தியாவின் 26வது தலைமை தேர்தல் ஆணையர் பொறுப்பேற்றார் சரி. கேரள அரசின் செயலாளராக இருந்து பல்வேறு துறைகளுக்கு கையாளும் பொறுப்பை வகித்துள்ளார், அது சரி. மீதி வந்து 1989 இந்திய ஆட்சி பண்ணி கேரளா பிரிவு அதிகாரங்கிறது தவறு. அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது 1987. நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் 1987. மருத்துவ கட்டுப்பாட்டு சட்டம் வந்து 1950. மருத்துவ கட்டுப்பாட்டு சட்டம் 1950. ஏகபோக மற்றும் கட்டுப்பாட்டு வர்த்தக முறை சட்டம் வந்து 1969. ஏகபோக மற்றும் கட்டுப்பாட்டு வர்த்தக நடைமுறை சட்டங்கள் 1969. பொருட்கள் விற்பனை சட்டம் வந்து 1930. பொருட்கள் விற்பனை சட்டம் 1930. நுகர்வோர் வந்து 87. மருந்து கட்டுப்பாடு வந்து 1950. ஏகபோக கட்டுப்பாடு வந்து 1969. பொருட்கள் விற்பனை வந்து 1930. ஓகே. கூற்று காரணம் வினாவி கருத்து குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் செய்கிறார். காரணம் நீதிபதிகள் நியமனம் செய்யும் பொழுது சட்ட அமைச்சரை கலந்தாலோசிக்க வேண்டும். அதாவது கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதி நியமனம் செய்கிறாருங்கிறது கரெக்டு. காரணம் வந்து தப்பு. என்னன்னா நீதிபதிகள் நியமனம் செய்யும் பொழுது சட்ட அமைச்சர் கலந்தாலோசிக்க வேண்டும் அப்படிங்கிற காரணம் தவறு. அடுத்தது மாநிலங்களுக்கிடையே ஆன குழுக்களை காலவரிசைப்படி ஒழுங்குபடுத்துவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ராஜமன்னார் கமிட்டி, அடுத்தது சர்க்காரியா கமிட்டி, அடுத்து வெங்கட செல்லையா கமிட்டி, அடுத்தது புன்சி கமிட்டி. ராஜமன்னார், சர்க்காரியா, வெங்கட செல்லையா, புன்சி. அடுத்து சரியான இணை. உச்சநீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது 60. இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிற்பதற்கான குறைந்தபட்ச வயது 35. மேலவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது 30. கீழவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது 21. சரியான இணை அப்படிங்கிறது இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தல் நிற்பதற்கான குறைந்தபட்ச வயது 35ங்கிறது சரி. மேலவை உறுப்பினராகிறதுக்கு குறைந்தபட்ச வயது 30ங்கிறது சரி. உச்சநீதிமன்ற ஓய்வு பெறும் வயது வந்து 60ங்கிறது தவறு. கீழவை உறுப்பினராக குறைந்தபட்சம் 21 அப்படிங்கிறதும் தவறு. அடுத்தது பின்வரும் விருதுகளை காலவரிசைப்படி வரிசைப்படுத்துக. விடை வந்து பாரத ரத்னா, அடுத்தது பத்ம விபூஷன், அடுத்தது பத்ம பூஷன், அடுத்ததாக பத்மஸ்ரீ. பின்வரும் விருதுகளை காலவரிசைப்படி வரிசைப்படுத்தப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாரத ரத்னா, இரண்டாவது பத்ம பூஷன், அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து பாரத ரத்னா, ரெண்டாவது வந்து பத்ம விபூஷன், மூணாவது வந்து பத்ம பூஷன், அடுத்தது பத்மஸ்ரீ. அடுத்தது மாநிலங்களின் பெயர், மாநிலம் இருக்கும் பகுதி. இமாச்சல பிரதேசம் சி இருக்கும் பகுதி, சி பகுதி. ராஜஸ்தான் வந்து பி பகுதி. மேற்கு வங்காளம் ஏ பகுதி. அந்தமான் நிக்கோபார் டி பகுதி. இமாச்சல பிரதேசம் அப்படிங்கிறது சி பகுதி, ராஜஸ்தான் வந்து பி பகுதி, மேற்கு வங்காளம் அப்படிங்கிறது ஏ பகுதி, அந்தமான் நிக்கோபார் அப்படிங்கிறது டி பகுதி. அடுத்தது கணக்கு. பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலை முறையே
20 மற்றும் 40 நாட்கள் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு Q என்பவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை P என்பவர் 8 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு Q வேலையை விட்டு சென்றார் அப்படின்னா 8 நாட்கள். விடை வந்து 8 நாள். அடுத்ததாக ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களுக்கு ஏக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களில் பிக்கு கிடைக்கும் தொகைக்கு சமம் எனில் ரூ 2602 ஏ மற்றும் பியின் பங்குகள் வந்து 1352, ரூ 1250. அடுத்தது ரூ 68,000 9 மாதங்களுக்கு 16க்கு 2/3% வருட வட்டியில் விகிதத்தில் தனி வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 8,500. 68,000 9 மாதம் 16 2/3% வருட வட்டி. தனி வட்டி காண்க அப்படின்னு 8,500 ஆன்சர். அடுத்தது ஏ விகிதம் பி சமம் 3:7. ஏ இஸ்டு பி ஈக்குவல் டு 3:7 மற்றும் பி இஸ்டு சி இஸ் ஈக்குவல் டு 7:6 எனில் சி மற்றும் ஏவின் விகிதம் காண்க. ஆன்சர் வந்து 2:1. அடுத்தது இரண்டு எண்களின் விகிதம் 3:4 மேலும் மீபேவா மதிப்பு 4 எனில் அவைகளின் மீசிமா வந்து 48. அடுத்தது ஒரு எண் எக்ஸ் ஆனது 13ஆல் வகுப்படும். அதே எண் 16 மற்றும் 24 மற்றும் 32ஆல் வகுக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் மீதி 16 கிடைக்கிறது எனில் மிகச்சிறிய மதிப்பு வந்து 390. அடுத்ததாக ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களை எண்ணிக்கை கண்டறியும். விடை வந்து 60. அடுத்ததாக ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவர்களும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க. 87%. ஒரு தொடரில் கூடுதல் காண்க. 1 கூட்டல் 3 கூட்டல் 5 கூட்டல் அப்படி + 55. அதோட கூடுதல் என்னன்னா 784. அடுத்தது கீழே கொடுக்கப்பட்ட தொடர் வரிசையில் வரும் அடுத்த உறுப்பு 0, 2, 24, 252, 3120. அடுத்த உறுப்பு என்ன 46,650. அதாவது 46,650 அடுத்த நம்பர். அடுத்தது இந்த தொடர்ச்சி எண்களில் 6, 4, 1, 2, 2, 8, 7, 4, 2, 1, 5, 3, 8 இரண்டு வித்தியாசத்தை உடைய எண்களில் எத்தனை இணைகள் உள்ளன? 6, 4, 1, 2, 2, 8, 7, 4, 2, 1, 5, 3, 8 இரண்டு வித்தியாசத்தை உடைய எண்களில் எத்தனை இணைகள் உள்ளன கேட்டிருக்காங்க. 3. அடுத்தது டைஸ். ஒரு பகடை 4 முறை உருட்டும் பொழுது 4 வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 2இன் எதிர்பக்கமாக இருக்கும் எண்ணை கேட்க சொல்லியிருக்காங்க. விடை வந்து 4. அடுத்தது தொடர் வரிசையில் உள்ள விடுபட்ட எண்ணை காண்க. 7, 12, 19, 24, 43, -91. விடை வந்து 48. அடுத்தது சரியான கூற்று காரணம். ஸ்பேஸ் MAITRI என்பது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இடையிலான கூட்டு விண்வெளி திட்டம். காரணம் வந்து இத்திட்டத்தின் மூலம் விண்வெளி அணுகல் செலவினை இந்தியா குறைக்க எண்ணுகிறது. கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. ஸ்பேஸ் MAITRI அப்படிங்கிறது இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான கூட்டு விண்வெளி திட்டங்கிறது சரிதான். இத்திட்டத்தை விண்வெளி அணுகல் செலவினை இந்தியா குறைக்க எண்ணுகிறது தவறு. அடுத்ததாக பின்வருவனவற்றில் 2021-22 ஆண்டில் தமிழ்நாடு வேளாண்மை சாகுபடியோடு தொடர்புடைய உண்மையான கூற்றுகள் எவை யாவை? அதாவது மயிலாடுதுறையில் தமிழ்நாட்டிலே அதிகமான பரப்பில் நெல் சாகுபடி செய்யப்பட்டது. பெரம்பலூரில் தமிழ்நாட்டிலே அதிகமான மக்காச்சோளம் சாகுபடி செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சியில் தமிழ்நாட்டிலே அதிகமான கரும்பு சாகுபடி செய்யப்பட்டது. இதில் உண்மையான கூற்று எது அப்படின்னா பெரம்பலூரில் தமிழ்நாட்டிலே அதிகமான மக்காச்சோளம் சாகுபடி செய்யப்பட்டது சரி. கள்ளக்குறிச்சியில் தமிழ்நாட்டிலே அதிகமான கரும்பு சாகுபடி செய்யப்பட்டது சரி. அடுத்தது கூற்று காரணம். கூற்று தமிழ்நாட்டில் 2024-25 பொருளாதார ஆய்வறிக்கையின்படி தமிழ்நாட்டின் நகர்ப்புற பணவீக்கம் 2019-2020 ஆண்டில் 6%லிருந்து 2024-2025 ஆண்டில் 4.5% குறைந்து காணப்படுகிறது. அதே நேரத்தில் கிராமப்புற பணவீக்கம் 5.4% விகிதத்தில் நிலையாக உள்ளது. காரணம் இது ஒரு முக்கிய அரசாங்கத்தினால் அமல்படுத்தப்பெறும் தமிழ்நாடு பொது விநியோக திட்டம் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மற்றும் 100 நாள் வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் போன்ற பிற வருமான ஆதார திட்டங்களால் ஏற்படுகிறது. ஸோ ஆன்சர் வந்து கூற்று காரணம் சரி. காரணமானது கூற்றினுடைய சரியான விளக்கம் ஆகும். அடுத்ததாக
கூற்று கோவிட்-19 பெருந்தொற்றால் பள்ளி மாணவர்களிடையே ஏற்படும் கற்றல் இடைவெளியை குறைப்பதை நோக்கமாக கொண்டு தமிழ்நாட்டில் இல்லம் தேடி கல்வி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. காரணம், இந்த திட்டத்தில் தன்னார்வலர்கள் மாணவர்களை வீடுகளுக்கு சென்று மாற்று வழிகள் கொண்ட கல்வியை வழங்குகிறார்கள். கூற்று காரணம் இரண்டும் உண்மை மற்றும் காரணம் என்பது கூற்றுக்கு சரியான விளக்கம். அடுத்ததாக பின்வருவனவற்றில் மண்டல் கமிஷன் அறிக்கையோடு தொடர்புடைய சரியான கூற்றுகளை கண்டறிக. இந்த ஆணையமானது சமூகம், கல்வி மற்றும் பொருளாதாரம் என்ற 3 குறியீடுகளை பயன்படுத்தியுள்ளது. அடுத்ததாக சமூக குறிகாட்டியில் 5 அளவுகோல்களும் மற்றும் கல்வி குறிகாட்டியில் 2 அளவுகோலும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்ததாக பொருளாதார குறிகாட்டியில் 4 அளவுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஆக மொத்தம் 11 அளவுகள் மண்டல் கமிஷன் அறிக்கையில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதில் சரியான கூற்று அப்படிங்கிறது, இந்த ஆணையமானது சமூகம், கல்வி மற்றும் பொருளாதாரம் என்ற 3 குறியீடுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது சரி. பொருளாதார குறிகாட்டியில் 4 அளவுகள் பயன்படுத்தப்பட்டன. ஆக மொத்தம் 11 அளவுகள் கொண்ட அறிக்கையில் மண்டல் கமிஷன் அறிக்கையில் பயன்படுத்தப்பட்டுள்ளனங்கிறது சரி. அடுத்ததாக இந்தியாவின் பணவீக்கம் அதிகமாக இருப்பதற்கான காரணம் டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு குறைவு. இந்தியாவின் பணவீக்கம் அதிகமாக இருப்பதற்கான காரணம் விடை டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு குறைவு. அடுத்தது வறுமை ஒழிப்பு திட்டங்களை காலை வரிசைப்படுத்தி எழுதுக. அதாவது ஃபஸ்ட்டு பாரத நிர்மான் யோஜனா, ரெண்டாவது ராஜீவ் ஆவாஸ் யோஜனா, அடுத்தது தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம், அடுத்தது தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். ஸோ வறுமை ஒழிப்பு திட்டங்களை கால வரிசைப்படி எழுதணும் அப்படின்னா முதல்ல பாரத் நிர்மான் யோஜனா, அடுத்ததாக ராஜீவ் ஆவாஸ் யோஜனா, அடுத்ததாக தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம், அடுத்து தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். பொருந்தாத ஒன்றை கண்டறிய. MFAL அப்படிங்கிறது இறுதிநிலை விவசாயி மற்றும் விவசாய கூலி தொழிலாளி முன்னேற்ற திட்டம். DPAP அப்படிங்கிறது வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கான திட்டம். DDP அப்படிங்கிறது மாவட்ட வளர்ச்சி திட்டம். HDA அப்படிங்கிறது மலைப்பகுதிகளுக்கான முன்னேற்ற திட்டம். பொருந்தாத ஒன்று அப்படிங்கிறது DDPங்கிறது மாவட்ட வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிறது இல்லை. HDA அப்படிங்கிறது மலைப்பகுதிக்கான முன்னேற்ற திட்டம் அப்படிங்கிறது பொருந்தாத, இவை இரண்டும் பொருந்தவில்லை. அப்போ MFAL அப்படிங்கிறது இதுக்கு பொருந்தும். இறுதிநிலை விவசாயி மற்றும் விவசாய கூலி தொழிலாளி முன்னேற்ற திட்டம்ங்கிறது. DPAPங்கிறது வறட்சியால் பாதிக்கப்பட்ட திட்டம்ங்கிறது பொருத்தமானது. அடுத்தது பின்வருவற்றில் தவறான இணைப்பு எது? TSC அப்படின்னா முழு உடல் காக்கும் நடவடிக்கை, NIC அப்படின்னா தேசிய தகவல் மையம், MISனா மேலாண்மை தகவல் முறை, IMIS அப்படின்னா ஒருங்கிணைந்த மேலாண்மை உள்கட்டமைப்பு முறை. இதில் தவறான இணைப்புங்கிறது IMIS ஒருங்கிணைந்த மேலாண்மை உட்கட்டமைப்பு முறைங்கிற தவறு. அப்போ மீதி TSC முழு உடல் நலம் காக்கும் நடவடிக்கை சரி, NICங்க தேசிய தகவல் மையம் சரி, MISங்கிறது மேலாண்மை தகவல் முறைங்கிறதும் சரி. அடுத்தது சரியான இணை கண்டறிய. பாம்பே திட்டம் 1940, காந்திய திட்டம் 1945, மக்கள் திட்டம் 1944, சர்வோதய திட்டம் 1950. சரியான இணைங்கிறது பாம்பே திட்டம் 1940ங்கிறது சரி, சர்வோதய திட்டம்ங்கிறது 1950 சரி. பாம்பே திட்டம் 1940, சர்வோதய திட்டம் 1950 சரி. அடுத்தது கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த விடத்து. இக்குறட்பாவின் கருத்து கொக்கை போன்று செயல்படுவது தவறு, காலம் கைகூடுவதற்கு காத்திருக்க வேண்டும். இக்குறள் தெரிந்து தெளிதல் என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. வாடியிருக்குமாம் கொக்கு என்ற சொல் இக்குறட்பாவிற்கு பொருத்தமான விளக்கம் தரும். விடை கொக்கை போன்று செயல்படுவது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான விடையும் அந்த சென்டென்ஸ் தவறு. அடுத்தது காலம் கைகூடுவதற்கு காத்திருக்க வேண்டும்ங்கிறது சரியான கருத்து. இக்குறப்பாக தெரிந்து தெரிதல் என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறது தவறு. வாடியிருக்குமாம் கொக்கு என்ற சொல் இக்குறப்பாக பொருத்தமான விளக்கம் அப்படிங்கிறது சரி. அதாவது முதல் சென்டென்ஸ் கொக்கை போன்று செயல்படுவது தவறுங்கிறது தவறான வாக்கியம். அடுத்தது காலம் கைகூடுவது காத்திருக்க வேண்டும்ங்கிறது சரியான வாக்கியம். இக்குறப்பால் தெரிந்து தெரிதல் அதிகாரத்தில் வந்திருக்குங்கிறது தவறான வாக்கியம். வாடியிருக்குமாம் கொக்கு என்ற சொல் இக்குறப்பாக பொருத்தமான விளக்கங்கிறது சரியான வாக்கியம். அடுத்தது மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. கூற்று 1 வாய்மை பேசுபவர்கள் தானம் தவம் செய்பவர்களை விட சிறந்தவர்கள். கூற்று 2 வாய்மையை பேசினாலும் தானம் தவம் செய்பவரே சிறந்தவர். ஸோ கூற்று 1 சரி. வாய்மை பேசுபவர்கள் தானம் தவம் செய்பவர்களை விட சிறந்தவர்கள். அதாவது மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை அப்படின்னா வாய்மை பேசுபவர்கள் தானம் தவம் செய்பவர்களை விட சிறந்தவர்கள் அப்படிங்கிறது சரி. அடுத்ததாக பொறுத்துக. அயோத்திதாச பண்டிதர் 1 பைசா தமிழன். அயோத்திதாச பண்டிதர் 1 பைசா தமிழன். ராமலிங்க அடிகள் திருவருட்பா. ராமலிங்க அடிகள் திருவருட்பா. ஜோதிபா பூலே குலாம்கரி. ஜோதிபா பூலே குலாம்கரி. சையத் அகமது கான் தத்தீப் ஓல் அக்லுக். சையத் அகமது கான் தத்தீப் ஓல் அக்லுக்.
அடுத்து கூற்று. தென்னிந்திய பிரபலங்கள் சவுத் இந்திய செலிபிரிட்டிஸ் என்ற நூலின் ஆசிரியர் கே.எம். பாலசுப்ரமணியன் டாக்டர் சி. நடேசன் முதலியாரை மகாத்மா காந்தியுடன் ஒப்பிட்டு எழுதியுள்ளார். காரணம் நீதி கட்சியின் இதயமாக திகழ்ந்த நடேச முதலியார் அன்புக்கும் பண்புக்கும் பொறையுடைமைக்கும் சமரச மனப்பான்மைக்கும் எடுத்துக்காட்ட விளங்கினார். கூற்று காரணம் சரி, இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும். அதாவது தென்னிந்திய பரவல் என்ற நூலின் ஆசிரியர் கே.எம். பாலசுப்ரமணியன் டாக்டர் சி. நடேச முதலியார் மகாத்மா காந்தியுடன் ஒப்பிட்டு எழுதியிருக்காங்க. இதுக்கான காரணம் நீதி கட்சியோட இதயமாக திகழ்ந்த நடேச முதலியார் அன்பு, பொறுமை, பண்பு, சமரச மனப்பான்மை எடுத்துக்காட்டாக விளங்கினாருங்கிறது சரி. ராமலிங்க அடிகளை பற்றி கருத்து. இசைக்கருவிகள் தவிர்த்து மனம் ஒன்றிடல் வேண்டும் என்றார். விவசாயிகளுக்காக இரவு நேர பள்ளிகளை தொடங்கினார். மனித தொண்டாற்றல் மூலம் வாழ்வில் முழு பயனை பெற்று இறையோடு ஒன்ற வேண்டும் என்றார். ஸோ எந்த கருத்து சரியானது அப்படின்னா, இசைக்கருவிகளை தவிர்த்து மனம் ஒன்றிட வேண்டும்ங்கிறது சரி. மனித தொண்டாற்றல் மூலம் வாழ்வில் முழு பயனை பெற்று இறையோடு ஒன்ற வேண்டும் அப்படிங்கிறது சரி. விவசாயிகளுக்கு இரவு நேர பள்ளியை தொடங்கினார்கிறது தவறு. அடுத்தது கூற்று காரணம். 1930 கூற்று 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது என்னும் மசோதா அறிமுகப்படுத்தினார். காரணம், பின்னர் தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறிய இம்மசோதா பொட்டுக்கட்டும் சடங்கு நடத்துவது இச்சட்டத்துக்கு புறம்பானது என்று அறிவித்தது. ஸோ கூற்று காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றோட சரியான விளக்கமாகும். அடுத்தது கூற்று காரணம். சென்னை ராஜாஜி தலைமையில் சைமன் புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்த முடிவு செய்யப்பட்டது. காரணம், சைமன் குழுவில் உறுப்பினர் அனைவரும் வெள்ளையரே, அதாவது குழுவில் இந்தியரே இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ கூற்று தவறு. காரணம் சரி. சென்னையில் ராஜாஜி தலைமையில் சைமன் புறக்கணிப்பு போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டதுங்கிறது தவறு. சைமன் குழுவில் உறுப்பினர் அனைவரும் வெள்ளையரே, அதாவது குழுவில் இந்தியர் இல்லைங்கிறது சரி. அடுத்தது நூல்களை கீழ்கண்ட நூல்களை ஆசிரியர்களோ பொருத்துவோம். வெற்றி வேர்க்கை அதிவீர ராமபாண்டியர். நன்னெறி துரைமங்கலம் சிவப்பிரகாசர். நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர். நல்வழி ஔவையார். பின்வருவனற்றுள் அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற ஊர்களை அவ்வூர் அமைந்துள்ள மாவட்டத்துடன் பொருத்தி எழுதுக. அழகன்குளம் ராமநாதபுரம். வசவசமுத்திரம் காஞ்சிபுரம். கொடுமணல் ஈரோடு. கீழடி சிவகங்கை. அடுத்தது கீழ்காணும் நோய்களும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளும் பொறுத்துக்க. டெங்கு அப்படிங்கிறது தோல் ரத்தம். இளம்பிள்ளைவாதம் குடல் மூளை. தட்டம்மை தோல் சுவாசப்பாதை. சின்னம்மை சுவாசப்பாதை நரம்பு மண்டலம். அடுத்தது கூற்று காரணம். கூற்று கோபால்ட் 60 புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுகிறது. காரணம், கோபால்ட் 60 காமா கதிர்கள் மூலமாக செயல்பட்டு புற்றுநோய் செல்களை அழிக்க வல்லது. கூற்று காரணம் சரி. மேலும் காரணம் என்பது கூற்றின் சரியான விளக்கம். அதாவது கோபால்ட் 60 புற்றுநோய் சிகிச்சை பயன்படுகிறது சரிதான். அதோட காரணம் காமா கதிர் மூலமாக கோபால்ட் 20 காமா கதிர் மூலமாக செயல்பட்டு புற்றுநோயை அழிக்க வல்லதுங்கிறது கரெக்டு தான். அடுத்தது தமிழ்நாட்டில் விடியல் பயண திட்டம் எப்போது அறிமுகப்படுத்துறது? மே 2021. அடுத்ததாக கூற்று காரணம். காலநிலை, நிலத்தோற்றம், மண் மற்றும் இயற்கை வளங்கள் போன்றவை மக்கள் தொகை பரவலை கட்டுப்படுத்துகின்றன. காரணம் பிறப்பு இறப்பு விகிதங்கள் மக்கள் தொகை பரவலை பாதிக்கவில்லை. ஸோ கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. அதாவது காலநிலை, நிலத்தோற்றம், மண் மற்றும் இயற்கை வளங்கள் போன்றவை மக்கள் தொகை பரவலை கட்டுப்படுத்துகின்றன சரி. பிறப்பு இறப்பு விகிதங்களை மக்கள் தொகை பரவலை பாதிக்கவில்லைங்கிறது தவறு. அடுத்ததாக இடப்பெயர் வேளாண்மை பகுதி. லடாங் அப்படிங்கிறது மலேசியா. மில்பா அப்படிங்கிறது மெக்சிகோ. ரோக்கா அப்படிங்கிறது பிரேசில். ரோக்கா அப்படிங்கிறது பிரேசில். வியட்நாம். அடுத்ததாக ஆசிரியர் நூல். அமோகவர்ஷர் அப்படிங்கிறது கவிராஜமர்க்கம். ஜீனசேனர் ஆதிபுராணம். குணபத்திரர் மகாபுராணம். பாணர் அப்படின்னா காதம்பரி. அமோகவர்ஷர் அப்படிங்கிறது கவிராஜமர்க்கம். ஜீனசேனர் அப்படிங்கிறது ஆதிபுராணம். குணபத்திரர் அப்படிங்கிறது
மகாபுராணம், பாண்டனம், கவிராஜ மார்க்கம். அடுத்ததாக கீழ்காண்ற கூற்றுக்கொள்ளில் வேலுநாச்சியார் பற்றி சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. வேலுநாச்சியார் சிவகங்கை அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள் ஆவார். 2வது, வேலுநாச்சியாரின் கணவர் நவாபின் படைகளால் கொல்லப்பட்டதால் ஆங்கிலேயரை தாக்கும் நோக்கத்துடன் கோபால் நாயக்கர், ஐதர் அலி ஆகியோர் கூட்டணியை அமைத்தார். வேலுநாச்சியார் நோயுற்று 1790 இறந்தார். சரியானது எது அப்படின்னா, வேலுநாச்சியார் கணவர் நவாப் படைகளால் கொல்லப்பட்டதால் ஆங்கிலேயரை தாக்கும் நோக்கத்துடன் கோபால் நாயக்கர், ஐதர் அலி ஆகியோருடன் கூட்டணி அமைத்தார்ங்கிறது சரி. அடுத்ததாக கீழ்கண்டவற்றில் காந்தி இருவரின் ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அம்சங்கள் யாவையும் கேட்குறாங்க. முதல்ல உப்பு சுய பயன்பாட்டுக்கு உற்பத்தி செய்ய அனுபவிப்பது, வன்முறை ஈடுபடாத அரசியல் கைதிகளை தொடர்ந்து சிறையில் வைப்பது, அந்நிய துணிகளை விற்கும் கடைகள் முன்பு ஆர்ப்பாட்டங்களை நடத்த அனுமதிப்பது, பகத்சிங் மற்றும் அவரது தோழர்கள் விதிக்கப்பட்ட மரண தண்டனை குறைப்பது. இதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிறப்பு அம்சம் என்னென்னா, உப்பை சுய பயன்பாட்டுக்கு உற்பத்தி செய்ய அனுமதிப்பது 1. அடுத்தது, அந்நிய துணிகளை விற்கும் கடைகளின் முன் ஆர்ப்பாட்டங்களை நடத்த அனுமதிப்பது 2. இது என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்தது, பின்வருவற்றுள் எவை சரியானவை? மதுரையில் ஹார்வி மில் தொழிலாளர்கள் 1918 வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். மதுரை ஹார்வி தொழிற்சாலை தலைவராக பி வாடியா இருந்தார். டாக்டர் பி வரதராஜு அவர்களின் தொழிலாளர் ஆதரவு பேச்சு அரசாங்கத்தின் கண்களை திறக்க காரணமாயிற்று. டாக்டர் பி வரதராஜு பிரபஞ்ச மித்திரன் என்ற பத்திரிகை நடத்தினார். எவை சரி அப்படின்னா, மதுரையில் ஹார்வி மில் தொழிலாளர்கள் 1918 வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் சரி. டாக்டர் பி வரதராஜு அவர்களின் தொழிலாளர் ஆதரவு பேச்சு அரசாங்கத்தின் கண்களை திறக்க காரணமாயிற்றுங்கிறது சரி. டாக்டர் பி வரதராஜு பிரபஞ்ச மித்திரன் என்ற பத்திரிகை நடத்தினார்ங்கிறது சரி. அடுத்தது, சுபாஷ் சந்திர போஸை பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது கேட்டாங்க. சுபாஷ் சந்திர போஸ் ஜனவரி 23, 1897 மேற்கு வங்காளத்தின் கல்கத்தாவில் பிறந்தார். இந்திய அரசு அவரது பிறந்தநாளை ஜனவரி 23ஆம் தேதி தேசிய நாளாக அறிவித்தது. சுபாஷ் சந்திர போஸின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் ஜனவரி 23ஆம் தேதி தேசிய விடுமுறை நாளாகும். கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சுபாஷ் சந்திர போஸ் ஜனவரி 23, 1897 அன்று மேற்கு வங்காளத்தின் கல்கத்தாவில் பிறந்தார்ங்கிறது தவறு. அடுத்து, சுபாஷ் சந்திர போஸின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் ஜனவரி 23ஆம் நாள் தேசிய விடுமுறை அப்படிங்கிறது தவறு. அடுத்து, இந்திய அரசு அவருடைய பிறந்தநாளான ஜனவரி 23 தேதி தைரிய நாளாக அறிவித்தது சரிதான். அடுத்தது, குடியரசு தின விழாவிற்கு தலைமை வகித்த குடியரசுத் தலைவரும் அவருடைய சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்ட விருந்தினரையும் ஒப்பிட்டு போர்த்தி எழுத சொல்கிறாங்க. குடியரசுத் தலைவர், சிறப்பு விருந்தினர் திரௌபதி முர்மு பிரபோவா சுபியாண்டோ, ஏபிஜே அப்துல் கலாம் விளாடிமிர் புட்டின், பிரணாப் முகர்ஜி பராக் ஒபாமா, ராம்நாத் கோவிந்த் சிங், சிரில் ராமபோசா. தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநரகத்தின் இலவச அழைப்பு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநரகத்தை இலவச அழைப்பு எண்கள் 1064 1064 மற்றும் 1965 1064 1965. அடுத்ததாக, தேர்தல் பற்றி சரியான கூற்று. 2003 எல்லா மாநில தேர்தல்களிலும் வாக்குப்பதிவு எந்திரம் பயன்படுத்தப்பட்டது. அடுத்ததாக, மக்களவைத் தேர்தல் 2004 வாக்குப்பதிவு எந்திரம் மட்டும் பயன்படுத்தப்படும் என்றும் வரலாற்று முடிவை எடுத்தது ஆணையம். 2 பில்லியன் வாக்குப்பதிவு இயந்திரம் இந்த தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது. சரியான கூற்று அப்படின்னா, 2003 எல்லா மாநில தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டதுங்கிறது சரி. அடுத்ததாக, மக்களவை தேர்தல் 2004 வாக்குப்பதிவு இயந்திரம் மட்டும் பயன்படுத்தப்படும் என்றும் வரலாற்று முடிவை எடுத்துள்ளது ஆணையங்கிறது சரி. தவறு எதுனா, 2 மில்லியன் வாக்குப்பதிவு இயந்திரம் இந்த தேர்தல் பயன்படுத்தப்பட்டதுங்கிறது தவறு. அடுத்ததாக, குழுக்கள் தலைவர். பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் குழு கே. சந்தானம், பஞ்சாயத்து ராஜ் பகுப்பாய்வு மற்றும் புள்ளியியல் குழு ஜி. ராமச்சந்திரன், பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி குழு வி. கே. ராவ், பஞ்சாயத்து ராஜ் நிர்வாக குழு வி. ஈஸ்வரன். இதில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியாக பொருந்தி இருக்கிறது பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் குழு கே. சந்தானம் சரி. பஞ்சாயத்து ராஜ் நிர்வாக குழு வி. ஈஸ்வரங்கிறது சரி. பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் குழு கே. சந்தானம் சரி. பஞ்சாயத்து ராஜ் நிர்வாக குழு வி. ஈஸ்வரங்கிறது சரி. பஞ்சாயத்து ராஜ் பகுப்பாய்வு மற்றும் புள்ளியியல் குழு ஜி. ராமச்சந்திரங்கிறது தவறு. பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி குழுங்கிறது வி. கே. ராவ்ங்கிறது தவறு. அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் மீதான கூற்றானது. அடுத்த கேள்வி, அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் மீதான சரியான கூற்றானது எதுன்னு கேட்குறாங்க.
அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் உறுப்பு 36 முதல் 51 வரை அரசமைப்பில் இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. அரசமைப்பு உருவாக்கியவர்கள் இந்த சிந்தனையை ஸ்பானிஷ் அமைப்பிடம் பெற்றனர். அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் என்பது அரசமைப்பின் ஆன்மாவாகும். இதில் சரியான கூற்று அப்படின்னா, அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் உறுப்பு 36 முதல் 51 வரை அரசமைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது சரி. அடுத்தது அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் என்பது அரசமைப்பின் ஆன்மாவாகும் சரி. அரசமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த சிந்தனை ஸ்பானிஷ் அமைப்பிடம் பெற்றனங்கிறது தவறு. அடுத்தது கூற்று காரணம். இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அரசியலமைப்பாகும். காரணம், இந்திய அரசியலமைப்பு ஐக்கிய நாடுகள் USA போல் இரட்டை குடியுரிமை வழங்கியுள்ளது. கூற்று சரி, காரணம் தவறு. இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அமைப்புங்கிறது சரி. இந்திய அரசியலமைப்பு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் போல் இரட்டை குடியுரிமை வழங்கியுள்ளதுங்கிறது தவறு. அடுத்தது கூற்று காரணம். இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா தன்மைகளை கொண்டுள்ளது. காரணம், இந்திய அரசியலமைப்பு அடிப்படை மாற்றாமல் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. கூற்று காரணம் இரண்டும் சரியானவைகளாகும் மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படையில் அடிப்படை மாற்றாமல் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது சரி. அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நில அளவை புத்தகத்தில் நிலமானது பின்வருமாறு மதிப்புகள் குறிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. நிலத்தோட அளவு 6550 மீட்டர் ஸ்கொயர். ஸோ அந்த டயக்ராம் இருக்கிறது பார்த்துக்குங்க. அடுத்ததாக ஒருவர் தன்னுடைய 4 நண்பர்கள் ABCD ஆகியவருக்கு தனது பேனாக்களை 1/3 விகிதம், 1/4 விகிதம், 1/5 விகிதம், 1/6 ஆகிய விகிதங்களில் விநியோகிக்கிறார் எனில் அவர் வைத்திருக்க வேண்டிய பேனாக்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை 57. ஸோ ABCDன்னு 4 பேர் இருக்காங்க. அதில் 1/3, 1/4, 1/5, 1/6 விகிதங்களில் பிரித்து கொடுக்குறாருன்னா அவர்கிட்ட மொத்தம் எத்தனை பேனா இருக்கணும்? 57 பேனா இருக்கணும். அடுத்து 2, 5, x, 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகித சமமாக இருப்பின் எக்ஸின் மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டுறாங்க. ஸோ இந்த 2, 5, x, 20 விகித சமமாக அமைக்க முடியும். அதோட எக்ஸோட மதிப்பு 8. அடுத்தது 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மீப்பெரு வகுத்திகளை 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு 3. 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு 3. அடுத்தது x³ + x² - x + 2 மற்றும் 2x³ - 5x² + 5x - 3 ஆகிய பல்லுறுப்புக்கோவைகளை மீப்பேவா காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் x² - x + 1. அடுத்ததாக சுருக்குக. 4 - 1 கூட்டல் 4 - -2 ப்ளஸ் 4 - -3 ஹோல் பவர் 0 பெருக்கல் 4 - -1 ப்ளஸ் 4 - -2 ப்ளஸ் 4 - -3 ஹோல் பவர் 1. ஆன்சர் 21/64. இந்த ஃபஸ்ட்டில் 4 - -1 அது ஹோல் பவர் 0 இருக்கு இல்லையா, அது எல்லாமே 1ஆக மாறிடுது. எனிதிங் பவர் 0 1. ஸோ மீதி இருக்க சிம்பிளை பண்ணால் 21/64. 25 மாணவர்கள் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 மதிப்பானது 69 என தவறாக எடுக்கப்பட்டுள்ளது. கண்டறியப்பட்டது மதிப்பெண்களுக்கான சரியான சராசரி 79.48. அடுத்ததாக D, F, G, H, I மற்றும் M ஆகியோரின் வரிசையாக அமர்ந்துள்ளனர். I மற்றும் M ஆகியோரின் மையத்திலும் F மற்றும் D ஆகியோரின் முதலிலும் இறுதியாகவும் அமைந்துள்ளனர். அதாவது I மற்றும் M ஆகியோர் மையத்திலும் F மற்றும் D முதலிலும் இறுதியாகவும், அதாவது F முதலிலும் D இறுதியாகவும், G என்பவர் Dயின் இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். அப்படியானால் Fஇன் வலதுபுறத்தில் இருப்பது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. H. அடுத்ததாக A 26, SUNங்கிறது 27 எனில் CATயோட வேல்யூ என்ன கேட்குறாங்க? 57. அடுத்தது A ≠ B ≠ C என கொடுக்கப்பட்டிருந்தால் பின்வருவற்றில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. A ≠ C அல்லது A = Cங்கிறது தான் சரி. அடுத்ததாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் எழுத்து தொடர் விடுபட்ட உறுப்பு 2x 2, 7x 7t 4, 14p 12, 23l 48 அப்படின்னா விடுபட்ட உறுப்பு அடுத்த உறுப்பு என்னவாக இருக்கணும்? 34h 240. அடுத்தது இரண்டு முறையான பகடையில் உருட்டப்படும் பொழுது முகமதிப்புகளின் பெருக்கப்பலன் 4 அல்லது முகப்பதில் வித்தியாசம் 5ஆக இருக்க நிகழ்தகவு 5/36. 2 முறையான பகடையில் உருட்டப்படும் பொழுது முகமதிப்புகளின் பெருக்கப்பலன் 4 அல்லது முகமதிப்புகளின் வித்தியாசம் 5ஆக இருக்க நிகழ்தகவு 5/36. ஸோ 200 கொஸ்டின் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் 2 பிளாங்க் ஷீட் தான் கொடுத்துருப்பாங்க.
ஸோ முழு கொஸ்டின் பேப்பருக்குடைய ஆன்சரையும் நம்ம பார்த்தாச்சுங்க. நம்ம குரூப் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபுல்லா 200 கொஸ்டினையும் வாசிக்கிறதுக்கே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மணி நேரம் இருக்கும். மேக்ஸ்க்கு வந்து 1/2 அன் ஹவர் சேர்த்தி பிடிச்சிரும். ஸோ இத படிச்சு பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த மாரி கொஸ்டின் எந்த மாரி பேட்டர்ன்ல எடுத்திருக்காங்க. அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ல இதுதான் அப்டேட்டட் வெர்ஷன் அப்படிங்கிறதுனால, கண்டிப்பா இந்த மாரி பேட்டர்ன்ல தான் எடுப்பாங்க. ஸோ படிக்கிறவங்க இத முதல்ல நம்ம தயார்படுத்திக்கிட்டோம்னா ஒரு ஐடியா கிடைச்சிரும். சிலபஸ், கொஸ்டின் பேப்பர் மிக மிக முக்கியம். அப்புறம் அந்த டெக்ஸ்ட் புக்லாம் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்ச மாரி இருக்கும். ஸோ தேங்க் யூ.